காலை 6 மணி ஆகியிருந்தது. ஜன்னல் கண்ணாடியில் மோதிய மழைத்துளிகளும் மொபைல் அலாரமும் ராதிகாவை எழுப்பின. அவள் கண்களை திறந்துவிட்டு ஒரு கணத்திற்கு வெறுமையான பார்வையுடன் கூரையை பார்த்து கொண்டு அப்படியே கிடந்தாள். பழைய தூசி படிந்த விசிறியின் கெரகர சத்தம் அந்த வெறிச்சொடிய வீட்டில் எதிரொலித்தது. அது அவளது புதிய வீடு. சென்னை அண்ணா நகரின் ஒரு சிறிய 1 BHK வாடகை அப்பார்ட்மெண்ட். படுக்கையிலிருந்து எழும்போதே அவளது உடலில் ஒருவித மரத்து போன உணர்வு இருந்தது. அது கடந்த சில மாதங்களாக அவளின் கூடவே பிறந்ததாகிவிட்டது. படுக்கைக்கு அருகில் இருந்த காலியிடம் அவள் இப்போது தனிமைப்பட்டு விட்டாள் என்பதை அவளுக்கு தினமும் காலையில் ஞாபகப்படுத்தியது. ராதிகா, வயது 35. 12 ஆண்டுகள் மிகவும் மகிழ்ச்சியானதாக தோன்றிய குடும்ப வாழ்க்கை. ஆனால் உள்ளுக்குள் அரித்து தின்று தீர்ந்து விட்டிருந்தது. கணவனின் தொடர்ச்சியான மன உளைச்சல், ஏச்சுக்கள் மற்றும் இறுதியில் நடந்த விவாகரத்து, நீதிமன்ற அலைக்கழிப்புகள், வக்கீல்களின் தேதிகள் மற்றும் உறவுகளின் சீரழிவு, இந்த எல்லாவற்றிலும் ராதிகா உள்ளுர முற்றிலும் உடைந்து போயிருந்தாள். தான் வாழ்நாளை செலவழித்த அந்த வீடு ஒரே நொடியில் அந்நியமாகிவிட்டது. தன் கையில் எதையும் பெற்றுக்கொள்ளாமல் தன் சுயமரியாதையை மட்டும் நெஞ்சில் சுமந்தபடி அவள் அந்த வீட்டை விட்டு வெளியேறியிருந்தாள். அண்ணா நகரில் இருந்த அந்த சிறிய வீட்டில் தன் வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்ப தொடங்கியிருந்தாள். ஹாலில் இன்னும் திறக்கப்படாத 2-3 பெட்டிகள் கிடந்தன. அவை அவளது சிதறிப்போன வாழ்க்கையை போலவே அவளுக்கு தோன்றின. கிச்சனுக்கு சென்று அவள் கேஸ் அடுப்பை பற்ற வைத்தாள். கொதிக்கும் டீ கப்பை கண்டதும் அவளது கண்களில் நீர் கோர்த்தது. ஆனால் அவள் உடனடியாக கண்ணீரை துடைக்கவில்லை. ராதிகா, இனி அழக்கூடாது, உன் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று அவள் தனக்குத்தானே சொல்லி கொண்டாள். வங்கி இருப்பு வேகமாக குறைந்து கொண்டிருந்தது. வீட்டு வாடகை, மின்சார கட்டணம் மற்றும் சொந்த செலவுகளை சமாளிக்க அவளுக்கு வேலை மிக அவசியமாக இருந்தது. அதிர்ஷ்டவசமாக 15 நாட்களுக்கு முன்புதான் கிண்டி சிட்கோ எஸ்டேட்டில் உள்ள ஒரு கம்பெனியில் அவளுக்கு வேலை கிடைத்தது. ஸ்ரீ சமர்த் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் கன்சல்டன்சி என்று பெயர் பலகையில் இருந்தாலும் அது ஒரு பெரிய கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸில் 2-3 கேபின்களை கொண்ட ஒரு சிறிய கம்பெனி தான். அங்கு அவள் அக்கவுண்டண்டாக வேலைக்கு சேர்ந்திருந்தாள். சம்பளம் பெரிய அளவில் இல்லை. ஆனால் இந்த இக்கட்டான காலகட்டத்தில் அது அவளுக்கு வாழ்வதற்கான ஒரு பெரிய ஆதரவாக இருந்தது. நண்பர்களே, ராதிகாவின் வாழ்க்கையில் இனி வரப்போகும் பயங்கரமான புயல் என்ன என்பதை தெரிந்தால் உங்கள் உடலிலும் சிலிர்ப்பு ஏற்படும். டீ குடித்துவிட்டு அவள் விரைவாக தயாரானாள். குடையையும் டிஃபன் பாக்ஸையும் பர்சில் திணித்துவிட்டு அவள் வீட்டை விட்டு வெளியேறினாள். வெளியே மழை தூறி கொண்டிருந்தது. சென்னையின் மழை காலத்தின் இந்த நாட்கள் உடலில் ஒருவித புத்துணர்ச்சியை தருபவையாக இருக்கும். அண்ணா நகர் ஸ்டேஷனை நோக்கி நடக்கும்போது ரோட்டில் உள்ள குழிகளை தவிர்த்து அவள் ஸ்டேஷனை அடைந்தாள். அண்ணா நகரிலிருந்து கிண்டி வரையிலான லோக்கல் ரயில் பயணம் இப்போது அவளது அன்றாட வாழ்வின் ஒரு அங்கமாகிவிட்டது. ஸ்டேஷனில் ரயிலுக்காக காத்திருக்கும் போது பிளாட்பாரத்தில் கூட்ட நெரிசல், நனைந்த குடைகளின் ஒரு விசித்திரமான வாசனை மற்றும் அறிவிப்பு செய்யும் அந்த இயந்திர குரல். அடுத்த ஸ்டேஷன் சைதாப்பேட்டை, நெக்ஸ்ட் ஸ்டேஷன் சைதாப்பேட்டை. லோக்கல் ரயில் வந்ததும் கூட்ட நெரிசலில் அவள் எப்படியோ உள்ளே நுழைந்தாள். ஜன்னலோர சீட்டை பெறுவது என்பது லோக்கல் பயணத்தில் ஒரு பெரிய யுத்தத்தை போன்றது. அதிர்ஷ்டவசமாக இன்று அவளுக்கு ஜன்னலோர சீட்டு கிடைத்தது. ரயில் புறப்பட்டது. அடையாறு ஆற்றின் பாலத்தின் மீது செல்லும்போது ஜன்னல் வழியே வந்த குளிர்ந்த காற்று அவளது முகத்தை தழுவியது. பனிமூட்டத்தில் மறைந்திருக்கும் பசுமையான மரங்களும் ஆற்றின் அமைதியான தண்ணீரும் அவளுக்கு அவளது சொந்த வாழ்க்கையையே ஞாபகப்படுத்தின. சில சமயம் இந்த பயணத்தில் திடீரென அவள் அழுது விடுவாள். ஆனால் சுற்றியுள்ள அறியாத கூட்டத்திற்கு நடுவே அவள் தன் கண்ணீரை லாபகமாக மறைத்து கொள்வாள். கோடம்பாக்கம், மாம்பழம் தாண்டி 45 நிமிட பயணத்திற்கு பிறகு லோக்கல் ரயில் கிண்டி ஸ்டேஷனை அடைந்தது. கிண்டி ஸ்டேஷன் என்றால் சென்னையின் ஒரு பெரிய சந்திப்பு. ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்ததும் ஆட்டோக்காரர்களின் சத்தங்கள், சிற்றுண்டி சாலைகளில் இருந்து வரும் மணமான வாசனை மற்றும் அலுவலகத்திற்கு செல்ல ஓடும் உழைக்கும் மக்கள். இந்த அனைத்து அமளிகளிலும் ராதிகா ஸ்டேஷனின் முக்கிய பாலத்தின் படிகளில் இறங்கி கொண்டிருந்தாள். அப்போதுதான் அந்த படிகளின் ஓரத்தில் அவளை அந்த பெண் பார்த்தாள். சாமந்தி. சாமந்தி என்பவள் மிகவும் ஏழையான, வயதான, ஆதரவற்ற ஒரு பெண். அவளது உடம்பில் ஆங்காங்கே ஓட்டைகளுடன் கூடிய ஆனால் சுத்தமான ஒரு பருத்தி சேலை,
முகத்திலோ சுருக்கங்களின் வலை. அதில் வாழ்க்கை தந்து பல காயங்களை அவள் மறைத்திருந்தாள். அவளுக்கு முன்னால் ஒரு பழைய அலுமினிய டப்பா வைக்கப்பட்டிருக்கும். சாமந்தி மற்ற பிச்சைக்காரர்களைப் போல மக்களின் பின்னால் சென்று தன் மடியை விரித்தோ அல்லது அழுது கொண்டோ பிச்சை எடுப்பதில்லை. அவர் அங்கே ஒரு மூலையில் அமைதியாக தலைகுனிந்து அமர்ந்திருப்பார். அவரது கண்களில் ஒருவித அமைதியும் மிகுந்த பரிதாபமும் இருக்கும். ராதிகாவின் முதல் வேலை நாளின் போது அவள் அவசரமாக படிகளில் இறங்கிய போது அவளது பார்வை சாமந்தி மீது விழுந்தது. அந்த மலையில் சாமந்தி ஒரு பழைய பிளாஸ்டிக் காகிதத்தை மறைப்பாக வைத்துக்கொண்டு குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தார். ராதிகா தனது சொந்த துக்கத்தை விட அந்த மூதாட்டியின் துக்கம் ஒரு கணத்திற்கு மிகவும் பெரியதாக உணர்ந்தாள். அவள் தன் பர்சில் இருந்து 10 ரூபாய் நோட்டை எடுத்து சாமந்தியின் டப்பாவில் போட்டாள். சாமந்தி தலை நிமிர்ந்து ராதிகாவை பார்த்தார். அந்த சுருங்கிய முகத்தில் மிகுந்த நன்றி உணர்வுடன் கூடிய ஒரு புன்னகை மலர்ந்தது. அவரது நடுங்கும் உதடுகள் முணுமுணுத்தன. சந்தோஷமாய் இரு தாயே, கடவுள் உனக்கு நீண்ட ஆயுளை தருவார். அந்த ஆசீர்வாதம் ராதிகாவின் நெஞ்சில் ஆழமாக பதிந்தது. ராதிகாவின் விவாகரத்திற்கு பிறகு அவளது சொந்த பெற்றோர் கூட அவளை அரவணைக்கவில்லை. உலகில் அவள் முற்றிலும் தனித்து விடப்பட்டிருந்த போது ஒரு அறியாத பிச்சைக்கார பாட்டி அளித்த அந்த ஆசீர்வாதம் அவளுக்கு ஒரு உயிர் சொல்லை போல அமைந்தது. அந்த நாளிலிருந்து அதுவே ஒரு வழக்கமாகிவிட்டது. ராதிகா தினமும் காலையில் கிண்டி ஸ்டேஷன் படிகளில் இறங்கும்போது சாமந்தியின் அருகில் நிற்பாள். பர்சில் இருந்து 10 அல்லது 20 ரூபாயை எடுத்து அவரின் டப்பாவில் போடுவாள். சில சமயம் அவள் வீட்டிலிருந்து வரும்போது அவருக்காக பிஸ்கட் பாக்கெட்டோ அல்லது ஏதேனும் பழமோ கொண்டு வருவாள். அவர்களுக்குள் பெரிய அளவில் எப்போதுமே பேச்சுவார்த்தை நடந்ததில்லை. ஆனால் வார்த்தைகள் இல்லாமலேயே ஒரு அமைதியான மற்றும் மிகவும் நெருக்கமான பந்தம் அவர்களுக்குள் உருவாகி இருந்தது. இருவரும் இந்த மாயையான மற்றும் சுயநலமான உலகில் தத்தம் இடங்களில் தனிமையில் தான் இருந்தனர். ராதிகா சாமந்தியிடம் ஒரு ஆதரவை கண்டாள். சாமந்தியின் வயதான கண்களோ தினமும் காலையில் இந்த பெண்ணுக்காக காத்து கொண்டிருக்கும். இன்றும் ராதிகா சாமந்தியின் அருகில் நின்றாள். மழை கொஞ்சம் குறைந்திருந்தது. அவள் சாமந்தியின் டப்பாவில் 20 ரூபாயை போட்டாள். எப்படி இருக்கீங்க பாட்டி என்று ராதிகா புன்னகையுடன் கேட்டாள். சாமந்தி தனது நடுங்கும் கரத்தால் தன் முந்தானையை தலையில் இழுத்து கொண்டவாறு கூறினார். நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்கிறாய்? இன்னைக்கு முகத்தில் ஒரு பொலிவு தெரியுது. உன்னை நீயே பார்த்துக்கோ தாயே, உலகம் ரொம்ப கெட்டது. ராதிகா சிரித்தாள். ஒன்றுமில்லை பாட்டி, இன்னைக்கு மக்கள் கூட்டம் குறைவு, அதான் நான் கிளம்புறேன். ஆபீஸுக்கு தாமதமாகும். போயிட்டு வா தாயே, கவனமாக போ. சாமந்தி தன் முதுகை காட்டியபடி நின்ற ராதிகாவை பார்த்து கொண்டே மீண்டும் தன் மனதிற்குள்ளேயே கடவுளை வேண்டிக் கொண்டார். இந்த சம்பவத்திற்கு பிறகு சரியாக 2 மாதங்கள் கடந்தன. ராதிகாவின் வாழ்க்கையின் சிதறி போன சக்கரம் இப்போது மெல்ல மெல்ல சுழல தொடங்கி இருந்தது. காலையில் அண்ணா நகரில் லோக்கல் பிடிப்பது, கிண்டியில் இறங்குவது, ஸ்டேஷனுக்கு வெளியில் உள்ள சாமந்தியின் டப்பாவில் 20 ரூபாய் நோட்டை போடுவது, அதன் பிறகு ஸ்ரீ சமர்த் லாஜிஸ்ட் ஆபீஸுக்கு சென்று மாலை வரை கணக்குகளின் வலையில் மூழ்கி விடுவது. இதுவே அவளது அன்றாட தினசரி வழக்கமாகிவிட்டது. இன்றைய காலையும் இதுபோல வழக்கமானதாகவே இருந்தது. நவம்பர் மாதம் தொடங்கியிருந்தது. அதனால் காற்றில் ஒரு லேசான குளிர்ச்சி உணர்வு இருந்தது. லோக்கலின் வழக்கமான தள்ளுமுள்ளுகளில் இருந்து தப்பித்து ராதிகா கிண்டி ஸ்டேஷனில் இறங்கினாள். பாலத்தின் படிகளில் இறங்கும்போது அவளது பார்வை சாமந்தியை தேடியது. சாமந்தி தனது வழக்கமான இடத்தில் ஒரு தூணின் அருகில் முழங்காலில் தலையை புதித்து அமர்ந்திருந்தார். ராதிகா அவரிடம் சென்றாள். தன் பர்சின் செயினை திறந்து 20 ரூபாய் நோட்டு ஒன்றை எடுத்தாள். சாமந்தின் டப்பாவில் நோட்டை போடுவதற்காக ராதிகா குனிந்தபோது திடீரென எதிர்பாராத ஒன்று நடந்தது. சாமந்தியின் சுருங்கிய ஆனால் மிகவும் வலுவான மற்றும் குளிர்ந்த கரம் திடீரென முன்னோக்கி வந்து ராதிகாவின் மணிக்கட்டை இறுக்கமாக பற்றி கொண்டது. அவளது அந்த பிடி எவ்வளவு இறுக்கமாக இருந்தது என்றால் ராதிகாவின் கையில் லேசான வலி ஏற்பட்டது. ராதிகா அதிர்ந்து பின்னோக்கி செல்ல முயன்ற போது சாமந்தி தலையை நிமிர்த்தினார். ராதிகாவின் நெஞ்சம் படபடத்தது. சாமந்தியின் அந்த ஆழமான கண்கள் வழக்கம் போல் அமைதியாக இல்லை. அந்த கண்களில் ஒரு பயங்கரமான அச்சுறுத்தல், ஒரு பெரும் பயம் குடிகொண்டிருந்தது. எதையோ கண்டது போல, சாட்சாத் யமனையே கண்டது போல. சாமந்தியின் முழு உடலும் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவர் சுற்றிலும் சந்தேகமான பார்வையுடன் பார்த்தார். ராதிகாவை இன்னும் கீழே இழுத்து மிக ரகசியமான குரலில் கூறினார், தாயே,
நான் சொல்றதை கேள். இன்னைக்கு ராத்திரி என்ன ஆனாலும் உன் வீட்டுக்கு போகாதே. ராதிகாவின் உடலில் சிலிர்ப்பு ஏற்பட்டது. பாட்டி, என்னாச்சு? ஏன் இப்படி பேசுகிறீர்கள் என்று ராதிகா தனது கையை விடுவித்தபடியே பயத்துடன் கேட்டாள். ஆனால் சாமந்தியின் பிடி கொஞ்சம் கூட தளரவில்லை. அவரது கண்களில் இருந்து இப்போது கண்ணீர் வடிந்தது. அவரது குரல் நடுங்கிக் கொண்டிருந்தது. தாயே, நான் சொல்றதை கேளு. இந்த ராத்திரி ரொம்ப கெட்ட ராத்திரி. வேற எங்கேயாவது நில்லு, யாருடைய வீட்டிலாவது தஞ்சம் புகு. ஆனால் இன்னைக்கு ராத்திரி அண்ணா நகரில் இருக்கிற உன்னோட வீட்டில் காலடி எடுத்து வைக்காதே. உயிருக்கு ஆபத்து இருக்கு உனக்கு, புரிஞ்சுதா? வீட்டுக்கு போகாதே. இதை பேசும்போது சாமந்தியின் பார்வை ஸ்டேஷனுக்கு வெளியே நின்று கொண்டிருந்த ஒரு கருப்பு நிற காரின் மீது விழுந்தது. அவர் உடனடியாக பின்னோக்கி சென்றார். அவர் ராதிகாவின் கையை விட்டு மீண்டும் தன் தலையை முழங்காலுக்குள் மறைத்து கொண்டார். போ, இப்போ போ, சீக்கிரமா இங்கிருந்து போ என்று அவர் தனக்குத்தானே முணுமுணுத்தார். ராதிகா முற்றிலும் மரத்து போனாள். அவளது காலடியில் இருந்த பூமி நழுவி விட்டது போலிருந்தது. இந்த பாட்டிக்கு என் வீடு அண்ணா நகரில் இருக்கும்னு எப்படி தெரியும்? இன்னைக்கு ராத்திரி உன் உயிருக்கு என்ன ஆபத்து இருக்க முடியும்? இந்த கேள்விகள் அவளது தலையில் சுத்தியலால் அடிப்பது போல ஒலித்தன. அவள் அப்படியே 2 அடிகள் பின்னோக்கி நகர்ந்து அமைதியற்ற மனதுடனும் படபடக்கும் நெஞ்சுடனும் அலுவலகத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினாள். ரோட்டில் நடந்து செல்லும் போது அவளுக்கு யாரோ தன்னை பின்தொடர்வது போல தோன்றியது. ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும் போதும் சாமந்தியின் அந்த நடுங்கும் வார்த்தைகள் அவளது காதுகளில் எதிரொலித்தன. வீட்டுக்கு போகாதே, உயிருக்கு ஆபத்து இருக்கு. எப்படியோ அவள் அலுவலகத்தை அடைந்தாள். ஸ்ரீ சமர்த் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் கன்சல்டன்சியின் அந்த கண்ணாடி வாசல் வழியாக உள்ளே நுழைந்தபோது இன்றுதான் அவளுக்கு முதன் முறையாக ஒருவித பயம் தோன்றியது. அவள் தனது இருக்கைக்கு சென்று அமர்ந்தாள். கம்ப்யூட்டரை இயக்கினாள். ஆனால் அவளால் எதிலும் கவனம் செலுத்த முடியவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு அலுவலகத்தின் கதவு திறக்கப்பட்டது. அவளது பாஸ் அவினாஷ் உள்ளே வந்தான். அவினாஷ் பார்க்க மிகவும் பளிச்சென்று இருப்பான். உடம்பிலோ எப்போதும் விலை உயர்ந்த பிராண்டட் ஆடைகள், கண்களிலோ கோல்டன் பிரேம் போட்ட கண்ணாடி மற்றும் உதடுகளிலோ ஒரு பொய்யான குரூர புன்னகை. அவன் பார்ப்பதற்கு எவ்வளவு கார்ப்பரேட்டாக தெரிவானோ உள்ளுக்குள் அவ்வளவு மோசமானவன் என்பதை ராதிகா கடந்த 2 மாதங்களில் புரிந்து கொண்டிருந்தாள். அவினாஷ் தன் கேபினுக்கு செல்லும் போது ராதிகாவின் மேசையின் மீது 4-5 தடித்த ஃபைல்களை வீசி எறிந்தான். ராதிகா, இதை பார். இது ஸ்வஸ்திக் என்டர்பிரைசஸ் லெட்ஜர். இவர்களது கடந்த 6 மாத பில்கள் பெண்டிங்கில் உள்ளன. தோராயமாக 80 லட்சம் ரூபாய் பேமெண்ட் இருக்கு. இன்னைக்கு மதியத்துக்குள்ளே அதை கிளியர் பண்ணி எனக்கு ரிப்போர்ட் கொடு. இன்னைக்கு செக்கில் சைன் பண்ணணும் என்று அவினாஷ் அவசரமாக கூறிவிட்டு தனது கேபினுக்கு சென்று விட்டான். ராதிகா ஒரு பெருமூச்சு விட்டு சாமந்தியின் நினைவுகளை தூக்கி எறிந்துவிட்டு வேலையில் கவனம் செலுத்த தொடங்கினாள். அவள் ஸ்வஸ்திக் என்டர்பிரைசஸ் ஃபைலை திறந்தாள். அவள் அடிப்படையில் மிகவும் புத்திசாலியான நேர்மையான அக்கௌண்டன்ட். கணக்குகளில் உள்ள குளறுபடிகள் அவளுக்கு ஒரு பார்வையிலேயே புரிந்துவிடும். அவள் முதல் ஃபைலை பார்த்தாள். 15 லட்சம் ரூபாய் கன்சல்டன்சி பில் இருந்தது. இரண்டாவது ஃபைல் 18 லட்சம் ரூபாய் லாஜிஸ்டிக்ஸ் டிரான்ஸ்போர்ட் பில். ஆனால் அந்த பில்களை அவள் உற்று நோக்கிய போது அவளது நெற்றியில் சுருக்கங்கள் விழுந்தன. பில்களில் கம்பெனியின் முத்திரை இருந்தது. ஆனால் பெறப்பட்டவர் மற்றும் அதிகாரபூர்வ கையொப்பம் இருக்க வேண்டிய இடத்தில் யாருடைய கையொப்பமும் இல்லை. எந்த பில்லிலும் கிளைண்டின் கையொப்பம் இல்லை. அது மட்டுமின்றி அந்த பில்களுடன் இணைக்கப்பட்டிருந்த டிரான்ஸ்போர்ட் ரசீதுகளில் எந்த வண்டியின் எண்ணும் அல்லது பொருட்கள் சென்றடைவதற்கான ஆதாரமும் இல்லை. 80 லட்சம் ரூபாய் பரிவர்த்தனை, ஆனால் ஒரு எளிய கையொப்பம் கூட இல்லை. இது வெறும் காகித நாடகம் மட்டுமே. ஸ்வஸ்திக் என்டர்பிரைசஸ் என்பது எந்த ஒரு உண்மையான கம்பெனியும் அல்ல. மாறாக அது ஒரு போலி கம்பெனி என்றும் இது மொத்த கருப்பு பணத்தையும் வெள்ளையாக்கும் வேலை என்றும் ராதிகாவிற்கு உடனே புரிந்தது. தன் வேலை கேள்விக்குறியாகிவிடும். நாளை ஆடிட்டிங் நடந்தால் கையொப்பத்தை பார்க்காமல் பணம் விடுவித்ததற்கான பழியும் அவளது மீதே விழும். ராதிகா ஃபைலை எடுத்துக்கொண்டு நேராக அவினாஷின் கேபினுக்கு சென்றாள். அவள் கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தாள். அவினாஷ் யாருடனோ ஃபோனில் மிக ரகசியமான குரலில் ஆனால் கோபமாக பேசி கொண்டிருந்தான். டேய், அந்த வேலை இன்னைக்குள்ள முடிஞ்சே ஆகணும். நான் சொல்கிறேன்ல, எந்த ஆதாரமும் இருக்கக்கூடாது. ராதிகா உள்ளே வந்ததை கண்டதும் அவன் உடனடியாக ஃபோனை துண்டித்தான். அவனது முகத்தில் ஒரு படபடப்பு பரவியது. என்ன ராதிகா, பேமெண்ட் ரிலீஸ் ஆயிடுச்சா என்று அவன் முகத்தில் ஒரு பொய்யான புன்னகையை வரவழைத்து கொண்டு கேட்டான்.
சார், இந்த ஃபைலில் ஒரு பிரச்சனை இருக்கு என்று ராதிகா ஃபைலை மேசையின் மீது வைத்தவாறே கூறினாள். இந்த ஸ்வஸ்திக் என்டர்பிரைஸின் எந்த பில்லிலும் கிளைண்டின் கையொப்பம் இல்லை. அதுபோக பொருட்கள் டெலிவரி ஆனதற்கான எந்த ஆதாரமும் இல்லை. இவ்வளவு பெரிய தொகையை கையொப்பம் இல்லாமல் நான் எப்படி ப்ராசஸ் பண்ணுறது? நாளைக்கு ஆடிட்டில் பிரச்சனை வரும். ராதிகாவின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் அவினாஷின் முகத்தின் நிறம் மாறியது. அவனது நெற்றியில் வியர்வை துளிகள் மின்னத் தொடங்கின. அவன் தன்னை சமாளித்து கொண்டு நாற்காலியில் இருந்து சற்று முன்னோக்கி சாய்ந்தான். அவனது பார்வையில் இப்போது கோபம் வெளிப்பட்டது. ஏய் ராதிகா, நீ புதுசு, இன்னும் கார்ப்பரேட் உலகம் பற்றி சரியாக தெரியலை. இந்த ஸ்வஸ்திக்காரங்க என் ரொம்ப நாள் நம்பிக்கையான கிளைண்டுகள். நீ அதிகமாக மூளையை கலட்டாத. நான் சொல்கிறேன்ல, ப்ராசஸ் பண்ணு, உடனே பண்ணு. அவனது குரல் இப்போது சற்று கண்டிப்பானதாக மாறியது. ஆனால் சார், என் அக்கௌண்டண்ட் ஐடியிலிருந்து தான் இந்த டிரான்சாக்ஷன் நடக்கும். நாளைக்கு ஏதாவது விசாரணை வந்தால் நான் என்ன பதில் சொல்வது? குறைந்தபட்சம் இதற்கு உங்களது அப்ரூவலுக்கான எழுத்துப்பூர்வமான கையொப்பமாவது எனக்கு கொடுங்கள் என்று ராதிகா உறுதியாக கூறினாள். இதை கேட்டவுடன் அவினாஷ் சட்டென நாற்காலியில் இருந்து எழுந்தான். அவன் அந்த ஃபைலை ராதிகாவின் கையில் இருந்து அநியாயமாக பிடுங்கி கொண்டான். அவனது கண்கள் சிவந்திருந்தன. உனக்கு எவ்வளவு சொன்னேனோ அவ்வளவு வேலை மட்டும் உன்னால் செய்ய முடியாதா? உனக்கு சம்பளம் எதுக்கு கொடுக்கிறேன்? என்கிட்ட அதிகப்படியான சாதுரியம் எல்லாம் காட்டாத. போய் உன்னோட இடத்துல போய் உட்காரு. இதை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் என்று அவன் அவளிடம் கத்தினான். ராதிகா அங்கிருந்து அமைதியாக வெளியேறினாள். அவளது இதயம் நெஞ்சு விட்டு வெளியே வரும் அளவுக்கு வேகமாக துடித்து கொண்டிருந்தது. இந்த கம்பெனியில் ஏதோ மிகவும் பயங்கரமான மற்றும் சட்டவிரோதமான வேலை நடந்து கொண்டிருக்கிறது என்பதிலும், நாம் தெரியாமல் ஒரு தவறான மனிதனின் ஃபைலில் மூக்கை நுழைத்து விட்டோம் என்பதிலும் அவளுக்கு இப்போது முழுமையான உறுதி ஏற்பட்டு விட்டது. அவள் தனது இருக்கைக்கு வந்து அமர்ந்து தண்ணீர் பாட்டிலை தேடினாள். திடீரென அவளது மேசையின் மீது ஒரு பெரிய நிழல் வந்தது. அவள் நிமிர்ந்து பார்த்தாள். முன்னால் ஆபீஸின் செக்யூரிட்டி கார்டு மணி நின்று கொண்டிருந்தான். மணி என்ற பெயர் செக்யூரிட்டி கார்டாக இருந்தாலும் அவன் பார்ப்பதற்கு ஒரு மகா ரவுடியை போல இருந்தான். 6 அடி உயரமும், ஜிம்முக்கு போன உடல் அமைப்பும், வாயில் எப்போதும் குட்கா அல்லது புகையிலையும், கண்களில் ஒரு விகாரமான வெறித்தனமும் குரூரமும் நிறைந்தவன். அவன் கம்பெனியின் காவலாளியை விட அவினாஷின் தனிப்பட்ட அடியாள் போலத்தான் இருந்தான். என்ன மேடம், இன்னைக்கு வேலை ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு. மணி தன் மஞ்சள் பற்களை காட்டி ஒரு விகாரமான சிரிப்பை சிந்தினான். ராதிகா அவனை பார்க்காமல் தலையை மட்டும் அசைத்தாள். அவனது பார்வையே அவளுக்கு எப்போதும் அருவருப்பாகவே இருக்கும். மணி தனது 2 கைகளையும் அவளது மேசையின் மீது ஊன்றிக்கொண்டு சற்று முன்னோக்கி சாய்ந்து மிக ரகசியமான குரலில் கூறினான். மேடம், நீங்கள் அண்ணா நகரில் தானே இருக்கீங்க? அதாவது தினமும் லோக்கலில் தானே வந்து போகிறீங்க? ராதிகா திடுக்கிட்டா. அடே, என்ன வேலை உனக்கு என்று தனது குரலில் சற்று கடினத்தன்மையை வரவழைத்தவாறு அவள் கேட்டாள். இல்லை, அதாவது நேற்று நான் அண்ணா நகருக்கு போயிருந்தேன். ஒரு சாருடைய வேலைக்காக செட்டரேட்ட. அப்போ நினச்சேன், நான் உங்களை பார்த்தேனோ அங்கே. உங்கள் வீடு கரெக்டாக எந்த பில்டிங் மேடம்? மற்றும் ஹவுஸ் நம்பர் என்ன? அதாவது என்னைக்காவது உதவி தேவைப்பட்டால் தெரிஞ்சு வச்சுக்கலாம்னு கேட்டேன். மணியின் குரலில் ஒரு விசித்திரமான குளிர்மை இருந்தது. அது நேராக ராதிகாவின் எலும்புகளுக்குள் ஊடுருவியது. ராதிகாவின் காலடியில் இருந்த பூமி மீண்டும் ஒரு முறை நடுங்கியது. காலையில் சாமுந்தி கூறிய வார்த்தைகள் இன்று வீடு போகாதே. அதன் பிறகு அவினாஷின் அந்த சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கையும், இந்த மணி நேராக அவளது முகவரியை கேட்பதும், இவை அனைத்தும் நிச்சயமாக தற்செயலாக நடந்திருக்க முடியாது. என் வீடு ஸ்டேஷனுக்கு அருகில் தான் இருக்கிறது. எனக்கு உன்னுடைய எந்த உதவியும் தேவையில்லை. நீ உன் வேலையை பார் என்று ராதிகா ஃபைலில் தலையை புதைத்தபடி பதிலளித்தாள். மணி கேலியாக சிரித்தான். சரி சரி மேடம், எதற்காக கோபப்படுகிறீர்கள்? என் வேலையை தானே செய்கிறேன். சார் சொன்ன வேலை என்று கூறிக்கொண்டே வாயில் புகையிலே மென்று கொண்டே விசிலடித்தவாறு அங்கிருந்து நகர்ந்து சென்றான். ராதிகா இப்போது முற்றிலும் உடைந்து போயிருந்தாள். அவளது மூளையில் அபாயமணி மிக வேகமாக அடித்து கொண்டிருந்தது. அவினாஷின் தொலைபேசி உரையாடல், போலி ஃபைல் மீது அவள் எழுப்பிய எதிர்ப்பு மற்றும் மணி அவளது வீட்டை பற்றி விசாரித்தது, இவை அனைத்தையும் வைத்து ராதிகாவால் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள முடிந்தது. ராதிகாவுக்கு இந்த ஊழலை பற்றிய மோப்பம் பிடித்துவிட்டது என்பது அவினாஷுக்கு புரிந்துவிட்டது. இது போன்ற மனிதர்களுக்கு தன் வழியை எப்படி சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது நன்றாக தெரியும்.
ஏசி இயங்கிக் கொண்டிருந்த அந்த அறையிலும் அவள் வியர்வையில் நனைந்திருந்தாள். கைகால்கள் தளர்ந்து போனது போல் உணர்ந்தாள். மாலை 5 மணி ஆகிக் கொண்டிருந்தது. வெளியே இருட்டத் தொடங்கி இருந்தது. சாமந்தியின் வார்த்தைகள் இப்போது ஏதோ ஒரு ஜோதிட தீர்க்க தரிசனம் போல அவளது கண்முன்னே வந்து சென்றன. மாலை 6 மணி ஆனது. அலுவலக நேரம் முடிந்தது. ராதிகா அவசரமாக தன் லேப்டாப்பை பையில் திணித்தாள். அவளது கைகள் விக்கித்து போய் நடுங்கின. அவினாஷ் தன் கேபினில் இல்லை. மணியும் எங்கேயோ வெளியே சென்று இருந்தான். இதை பயன்படுத்தி கொண்டு அவள் பின்பக்க வழியாக அவசரமாக அலுவலகத்தை விட்டு வெளியேறினாள். வெளியே வந்ததும் ஒரு பெருமூச்சு விட்டாள். ஆனால் நெஞ்சில் அடித்து கொண்டிருந்த படபடப்பு இன்னும் குறையவில்லை. கிண்டியின் அந்த இரைச்சலான சாலையில் நடந்து செல்லும் போது ஒவ்வொருவரும் தன்னை சந்தேகத்துடன் பார்ப்பது போல் அவளுக்கு தோன்றியது. கார்மேகம் சூழ்ந்து தூறல் விழத் தொடங்கியது. ஸ்டேஷனுக்கு செல்லும் பாதையில் நடந்து செல்லும் போது ராதிகாவின் மூளையில் எண்ணங்களின் புயல் வீசியது. மணியின் முகவரியை ஏன் விசாரித்தான்? அவினாஷ் சார் அந்த போலி ஃபைலை பற்றி என்னை ஏன் அவ்வளவு கோபமாக கண்டித்தார்? மிக முக்கியமாக சாமந்திக்கு இதெல்லாம் முன்னாடியே எப்படி தெரியும்? ராதிகாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக தெரிந்தது. சாமந்தியின் அந்த பயந்த கண்களில் இருந்த உண்மையை உதாசீனப்படுத்த முடியாது. பிளாட்பாரமுக்கு லோக்கல் ரயில் வந்தது. ராதிகா அண்ணா நகர் செல்லும் பெட்டியில் கால் வைத்தாள். உண்மைதான். ஆனால் அவளது கால்கள் முன்னால் நகர மறுத்தன. சாமந்தியின் அந்த நடுங்கும் வார்த்தைகள் அவள் காதுகளில் மீண்டும் மீண்டும் ஒலித்தன. இன்று என்ன நடந்தாலும் உன் வீட்டிற்கு போகாதே. வேறு எங்கு வேண்டுமானாலும் தங்கு. ஆனால் வீட்டிற்கு மட்டும் போகாதே. அவள் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். இல்லை, நான் இன்று வீடு போக மாட்டேன் என்று மனதிற்குள் உறுதியாக முடிவு செய்தாள். பர்சில் இருந்து மொபைலை எடுத்து தன் தோழி கௌரிக்கு ஃபோன் செய்தாள். கௌரி அவளது கல்லூரி தோழி. தாம்பரம் செக்டர் 17 வசித்து வந்தாள். ஹலோ கௌரி, நான் இன்று இரவு உன்னிடம் வரட்டுமா? கொஞ்சம் வேலை இருந்தது, தனிமையாகவும் இருந்தது என்று ராதிகா தன் நடுங்கும் குரலை மறைக்க முயன்றபடி கேட்டாள். அட வா, இதில் என்ன யோசனை? நான் வீட்டில்தான் இருக்கிறேன். நீ தாம்பரத்துக்கு வந்து நேராக வீட்டுக்கு வா என்று கௌரி வழக்கமான உற்சாகத்துடன் பதிலளித்தாள். ராதிகா கிண்டியிலிருந்து தாம்பரம் செல்லும் லோக்கல் ரயிலை பிடித்து கௌரியின் வீட்டை அடைந்தாள். கதவை திறந்ததும் கௌரி ராதிகாவின் வெளிரிய முகத்தை பார்த்து பயந்து விட்டாள். ராதிகா, உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பயந்த மாதிரி இருக்கிறாய்? இந்த குளிரிலும் ஏன் இவ்வளவு வியர்வை என்று கேட்டபடி கௌரி அவளை உள்ளே அழைத்து தண்ணீர் கொடுத்தாள். ராதிகா சோபாவில் சரிந்தாள். தண்ணீர் கிளாஸை உதட்டில் வைக்கும்போது அவளது கைகள் நடுங்கின. அலுவலகத்தில் நடந்த அத்தனை விஷயங்களையும் அவள் கௌரியிடம் சொன்னாள். அந்த 80 லட்சம் ரூபாய் போலி ஃபைல்கள், அவினாஷின் கோபம், மணியின் விசாரணை மற்றும் ஸ்டேஷனுக்கு வெளியே சாமந்தியின் எச்சரிக்கை. கௌரி இதை கேட்டு ஸ்தம்பித்து போனாள். ராதிகா, இது மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. நீ இன்று இங்கே வந்தது ரொம்ப நல்லதாயிற்று. நாளை நாம் நேராக போலீஸிடம் செல்வோம். இன்றைய இரவை நீ அமைதியாக தூங்கி களி என்று கௌரி அவளுக்கு தைரியம் கூறினாள். சாப்பிட்டுவிட்டு இருவரும் படுக்கைக்கு சென்றனர். ஆனால் ராதிகாவின் கண்களில் இருந்த தூக்கம் பறந்துவிட்டது. இரவு 12 மணி ஆகியது. வெளியே மழையின் வேகம் அதிகரித்தது. ஜன்னல் கண்ணாடியில் மோதும் மழைத்துளிகளின் சத்தம் அந்த அமைதியான இரவில் இன்னும் பயங்கரமாக தோன்றியது. ராதிகா கூரையை பார்த்தபடி படுத்திருந்தாள். விசிறியின் நிழல் ஏதோ ஒரு ராட்சதனையைப் போல அவளுக்கு தோன்றியது. நான் வீணாக பயப்படுகிறேனா? சாமந்தி வயதானவர். அவர் சொல்வதில் அர்த்தம் இல்லாமலும் இருக்கலாம். அவினாஷ் சாரும் அவ்வளவு கெட்டவராக இருக்க மாட்டார். நான் வீட்டை விட்டு இங்கே வந்தது முட்டாள்தனமா என்று பலவிதமான எண்ணங்கள் அவளது தலையில் ஓடிக்கொண்டிருந்தன. கண்களை மூடினால் போதும். மணியின் மஞ்சள் பருக்களும் அவனது குரூரமான சிரிப்பும் கண்முன்னே நிழலாடியது. இரவு 1:30 மணி ஆனது. அமைதி எப்படி இருந்ததென்றால் சுவரில் மாட்டியிருந்த கடிகாரத்தின் டிக் டிக் சத்தம் கூட தெளிவாக கேட்டது. திடீரென்று அந்த நிசப்தத்தில் ராதிகாவின் மொபைல் ஃபோன் சத்தமாக ஒலிக்கத் தொடங்கியது. அந்த பயங்கரமான சத்தத்தில் ராதிகா திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தாள். அவளது நெஞ்சு படபடத்தது. மொபைல் திரையில் பெயர் ஒளிர்கிறது. ஜோசி தாத்தா, அண்ணா நகர். இரவு மணி 2க்கு அருகில் இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரரின் ஃபோன். ராதிகாவின் கை நடுங்கியது. அவள் பச்சை பட்டனை அழுத்தி ஃபோனை காதில் வைத்தாள். ஹலோ. ராதிகாவின் குரல் தொண்டையிலேயே நின்றது. மறுபுறம் ஜோசி தாத்தாவின் மிகவும் பயந்த மூச்சு வாங்குகின்ற குரல் கேட்டது.
அவர் பேசுவதற்கு பின்னால் மக்களின் கூச்சலும் சைரன் சத்தமும் கேட்டுக்கொண்டிருந்தது. ராதிகா, எங்கே இருக்கிறாய் நீ? கடவுளுக்கு நன்றி, உன் போன் கிடைத்து விட்டது. மகளே, உன் பிளாட்டுக்கு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. கேஸ் சிலிண்டர் வெடித்தது போல் பயங்கர சத்தம் கேட்டது. நாங்கள் பில்டிங்கை காலி செய்து விட்டோம். நீ எங்கே இருக்கிறாய்? ராதிகாவின் கையில் இருந்து மொபைல் நழுவி படுக்கையில் விழுந்தது. அவளது உடலில் இரத்தத்தின் கடைசி துளியும் உறைந்து விட்டது போல் உணர்ந்தாள். மூச்சு திணறல் ஏற்பட்டது. என்ன செய்வதென்று அவளுக்கு புரியவில்லை. போன் ஸ்பீக்கரில் ஜோசி தாத்தாவின் கத்தும் சத்தம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தது. கௌரி தூக்கத்தில் இருந்து திடுக்கிட்டு எழுந்தாள். ராதிகா, என்னாச்சு? யாருடைய போன்? ராதிகா வெறித்த பார்வையுடன் கௌரியை பார்த்தாள். அவளது கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. கௌரி, என் வீட்டுக்கு தீபிடித்திருக்கிறது. அடுத்த 10 நிமிடங்களில் இருவரும் உடுத்திய உடையோடு கீழே ஓடினார்கள். கௌரி தனது காரை எடுத்துக்கொண்டு அண்ணா நகரை நோக்கி வேகமாக புறப்பட்டாள். பீச் ரோட்டில் இருந்து அண்ணா நகருக்கு செல்லும் போது காரின் கண்ணாடியில் படும் மழை ராதிகாவின் கண்ணீருடன் போட்டியிட்டது. அவளது இதயம் நெஞ்சை விட்டு வெளியே வரும் அளவிற்கு வேகமாக துடித்து கொண்டிருந்தது. அண்ணா நகர் செக்டர் 8 காரை நிறுத்தியதும் எதிரில் இருந்த காட்சியை கண்டு ராதிகாவின் இதயம் நின்றுவிட்டது போல் இருந்தது. முழு பகுதியும் சிவப்பு மற்றும் நீல நிற விளக்குகளின் வெளிச்சத்தில் மின்னியது. ஃபயர் இன்ஜின் வண்டிகள் கட்டிடத்தின் கீழே நின்றிருந்தன. போலீஸ் வண்டிகளின் சைரன் சத்தம், மக்களின் கூச்சல் மற்றும் வானத்தில் எழும்பும் கரும்புகை, இவை அனைத்தும் ஏதோ ஒரு பயங்கர கனவு போல் இருந்தது. ராதிகா காரில் இருந்து நடுங்கும் கால்களுடன் கீழே இறங்கினாள். எதிரில் இருந்த அவளது 3 மாடி கட்டிடம் புகையில் மறைந்திருந்தது. 3வது மாடியில் உள்ள அவளது பிளாட் ஜன்னலில் இருந்து தீயின் சிவப்பு நிற ஜுவாலைகள் பயங்கர வேகத்துடன் வெளியேறி கொண்டிருந்தன. தீயின் அந்த உக்கிரமான வடிவம், எரியும் பொருட்களின் சத்தம் மற்றும் காற்றில் பரவிய எரியும் ரப்பரின் நாற்றம் ராதிகாவின் மூக்கிலும் தொண்டையிலும் நுழைந்தது. ஃபயர் இன்ஜின் வீரர்கள் தண்ணீர் குழாய்களை கொண்டு தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தனர். ஆனால் தீ ராதிகாவின் முழு பிளாட்டையும் விழுங்கிவிட்டிருந்தது. கூட்டத்தில் இருந்து ஜோசி தாத்தா ஓடி வந்தார். அவர் ராதிகாவை பார்த்ததும் விக்கித்து அழுதார். ராதிகா, மகளே, நீ உயிரோடு இருக்கிறாயா? கோடி முறை கடவுளுக்கு நன்றி. நாங்கள் நீ உள்ளேதான் என்று அவரால் பேச முடியவில்லை. ராதிகாவின் பார்வை அந்த தீயின் மீது இருந்து நகரவே இல்லை. அவளது மனதில் சொல்ல முடியாத வலி எழுந்தது. அவளது படுக்கை, அவளது உடைகள், அவளது ஆவணங்கள், அவள் புதிதாக சுழியில் இருந்து உருவாக்கிய அவளது சிறிய உலகம் அனைத்தும் அந்த தீயில் சாம்பலாகின. ஆனால் திடீரென்று அந்த துயரத்தின் மத்தியில் ராதிகாவின் மூளையில் ஒரு பயங்கரமான சிந்தனை மின்னியது. அவள் தனது வலது கையின் மணிக்கட்டை பார்த்தாள். அங்கே காலையில் சாமந்தி இறுக்கமாக பிடித்திருந்தார். இது விபத்து அல்ல என்பது அவளுக்கு புரிந்துவிட்டது. இரவில் திடீரென்று அவளது பிளாட்டில் வெடிப்பு ஏற்பட்டு முழு வீடும் எரிந்து சாம்பலாகுவது எப்படி தற்செயலாக இருக்க முடியும்? தான் செய்த ஊழல் ராதிகாவுக்கு தெரிந்துவிட்டது என்பதையும், அவள் போலீஸுக்கு சென்று விடுவாள் என்ற பயத்திலும் தான் அவினாஷ் இதை செய்திருக்கிறான் என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆதாரங்களை அளிக்கவும் அவளை எக்காலத்திற்கும் ஒழிக்கவுமே அவன் இதை செய்துள்ளான். மணி முகவரியை கேட்டது இதற்காகத்தான். இன்று காலையில் சாமந்தி அவளது கையை பிடித்து எச்சரித்திருக்காவிட்டால் அவள் அந்த பிளாட்டிற்கு சென்று தூங்கி இருந்தால் இந்த நொடியில் அவள் அந்த படுக்கையிலேயே கருகியிருப்பாள். இந்த எண்ணம் தோன்றியதும் ராதிகாவின் உடலில் ஒரு பயங்கர நடுக்கம் ஏற்பட்டது. மரணம் அவளை அவ்வளவு நெருங்கி சென்றிருந்தது. சாமந்தி என்ற அந்த வயதான மூதாட்டி தான் இன்று அவளது உயிரை காப்பாற்றியிருக்கிறார். கஷ்டப்பட்டு உருவாக்கிய வாழ்க்கை ஏற்கனவே உடைந்து விட்டது. இப்போது தன் காலில் நிற்பதற்காக அவள் உருவாக்கிய சிறிய வீடும் ஒரு குரூரமான மனிதரால் எரிக்கப்பட்டு விட்டது. அனைத்தையும் இழந்துவிட்ட உணர்வும் மரணத்தின் வாயிலிருந்து திரும்பிய அதிர்ச்சியும் ராதிகாவால் தாங்க முடியவில்லை. அவளது கால்கள் தளர்ந்தன. அந்த பெருமலையில் சேற்றில் அவள் முழங்காலிட்டு அமர்ந்தாள். வானத்தை பார்த்தபடி அவள் எழுப்பிய அலறல் அந்த ஃபயர் இன்ஜின் சத்தங்களை விடவும் பயங்கரமாக இருந்தது. கௌரி அவளை கட்டி அணைத்து கொண்டாள். ஆனால் ராதிகாவின் கண்ணீர் தீயை போல் நின்றபாடில்லை. இப்போது அவளிடம் மிஞ்சி இருப்பது ஒன்றுதான், சாமந்தி கொடுத்த புதிய வாழ்க்கை மற்றும் அவினாஷிடம் இருந்து வாங்கும் அசுரத்தனமான பழி வாங்குதல். அந்த பயங்கரமான இருண்ட இரவு முடிவுக்கு வந்தது. சென்னை வானத்தில் ஒரு மங்கலான காலை விடிந்தது. மழையின் ஆர்ப்பாட்டம் நின்றிருந்தது. ஆனால் ராதிகாவின் மனப்புயல்
இன்னும் அடங்கவில்லை. அதிகாலையில் கௌரி ராதிகாவை வலுக்கட்டாயமாக தாம்பரத்துக்கு அழைத்து சென்றிருந்தாள். ராதிகா கௌரியின் வீட்டில் இருந்த கண்ணாடியில் தன்னை பார்த்தாள். கண்கள் அழுது சிவந்திருந்தன. முகத்தில் சோர்வு இருந்தது. ஆனால் நேற்றிரவு வரை இருந்த அந்த பயந்த ராதிகா இப்போது அந்த கண்ணாடியில் தெரியவில்லை. அங்கே இப்போது ஒரு வீரமிக்க பெண் நின்றிருந்தாள். அவள் கண்களில் எல்லாம் இழந்ததின் வெறுமையும் அதே நேரத்தில் அநீதிக்கு எதிராக போராடும் நெருப்பும் எரிந்து கொண்டிருந்தது. கௌரி, ராதிகா ஒரு பெருமூச்சு விட்டு சொன்னாள், நான் இப்போதே கிண்டி ஸ்டேஷனுக்கு போக வேண்டும். காரை கிளப்பு. இல்லை ராதிகா, இப்போது எங்கே போகிறாய்? நீ இரவிலிருந்து தூங்கவில்லை, எதுவும் சாப்பிடவில்லை. முதலில் நாம் போலீஸிடம் போகலாம் என்று கௌரி சமாதானப்படுத்த முயன்றாள். இல்லை கௌரி, போலீஸிடம் நாம் போகத்தான் போகிறோம். ஆனால் அதற்கு முன்பு நான் ஒருவரை சந்திக்க வேண்டும். நேற்று என்னை மரண வாயிலிருந்து மீட்ட சாமந்தியை நான் சந்திக்க வேண்டும் என்று ராதிகாவின் குரல் உறுதியாக இருந்தது. கௌரியால் அதற்கு மேல் பேச முடியவில்லை. அவள் காரை கிளப்பினாள். 20 நிமிடங்களில் அவர்கள் கிண்டி ஸ்டேஷனை அடைந்தனர். காலை நேர கூட்டம் தொடங்கியிருந்தது. அலுவலகத்திற்கு செல்லும் மக்கள் அவசரமாக லோக்கல் ரயிலை பிடிக்க ஓடிக்கொண்டிருந்தனர். ராதிகா காரில் இருந்து இறங்கி ஸ்டேஷன் படிகளை நோக்கி ஓடினாள். சாமந்தியை தேடி அவளது கண்கள் அலைந்தன. படிகளின் ஓரத்தில் எப்போதுமான தூணை சாய்ந்தபடி சாமந்தி உட்கார்ந்திருந்தார். அவரது முகம் முழுவதும் கருத்து போயிருந்தது. அவரும் இரவிலிருந்து தூங்கவில்லை என்பது போலிருந்தது. அவரது பார்வை ஸ்டேஷன் நுழைவாயிலை குறிபார்த்து கொண்டிருந்தது. ராதிகா ஓடி வருவதை பார்த்து சாமந்தியின் மங்கிய கண்களுக்கு உயிர் வந்தது. அவர் நடுங்கும் கால்களுடனும் ஒடிந்த உடலுடனும் சுவரின் துணையுடன் எப்படியோ எழுந்து நின்றார். சாமந்தி. ராதிகா அவளுக்கு அருகில் சென்று அந்த மூதாட்டியை இறுக்கமாக கட்டி கொண்டாள். ராதிகாவை உயிரோடு பார்த்ததும் சாமந்தியால் அழுகையை அடக்க முடியவில்லை. தாயே, என் மகளே, நீ உயிரோடு இருக்கிறாயா? கடவுளுக்கு கோடி நன்றிகள். என் நெஞ்சம் இரவெல்லாம் துடித்து கொண்டு இருந்தது மகளே. உன்னை இழந்து விட்டதாக நினைத்தேன் என்று சாமந்தி அழுதார். ராதிகா அவளை சமாதானப்படுத்தினாள். அம்மா, நீங்கள் நேற்று என்னை எச்சரிக்காவிட்டால் இன்று இந்த பெண் உயிரோடு இருந்திருக்க மாட்டாள். ஆனால் உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? என் உயிருக்கு ஆபத்து வரப்போகிறது என்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? சாமந்தி சுற்றும் முற்றும் பார்த்தார். கூட்டம் அதன் போக்கில் சென்று கொண்டிருந்தது. அவர் தன் சேலை தலைப்பில் இருந்த முடிச்சி அவிழ்த்து அதிலிருந்து ஒரு பழைய திரை உடைந்த ஆண்ட்ராய்டு மொபைலை வெளியே எடுத்தார். அதை ராதிகாவின் கையில் கொடுத்தார். மகளே, முன்தினம் மதியம் நான் இதே பெஞ்சில் உட்கார்ந்திருந்தேன். அந்த பெரிய மணி மஞ்சள் பற்கள் கொண்ட வாட்ச்மேன் யாரோடும் ஃபோனில் பேசியபடி இங்கே வந்தான். அவன் அலுவலகத்திற்கு செல்வதை நான் அறிவேன். அவன் ஃபோனில் பேசி கொண்டிருந்தான். சார், இன்று இரவே வேலை முடிந்துவிடும். பெண்ணின் முகவரியை கண்டுபிடித்து விட்டேன். அண்ணா நகர் செக்டர் 8 கட்டிடம் அது. பெட்ரோல் கேன்களுடன் செல்கிறேன். இதை கேட்டதும் என் காலடியில் பூமி நழுவி விட்டது மகளே. யாரோ உன் உயிருக்கு குறிவைத்திருப்பதை நான் புரிந்து கொண்டேன். அதனால்தான் காலையில் உன் கையை பிடித்து தடுத்தேன் என்று சாமந்தி மூச்சு வாங்க கூறினார். ராதிகா அந்த உடைந்த மொபைலை இறுக்கமாக பிடித்தாள். அவளது கைகள் நடுங்கின. ஆனால் அம்மா, இந்த போட்டோ. மகளே, நீ சென்று விட்டாய். ஆனால் என் மனம் அடங்கவில்லை. நீ உண்மையில் வேறு எங்கு சென்றாய் அல்லது வீட்டிற்கு சென்றாயா என்பது எனக்கு எப்படி தெரியும்? அதனால்தான் நான் பிச்சை எடுப்பதை நிறுத்திவிட்டு இரவு லோக்கலில் அண்ணா நகர் செக்டர் 8க்கு சென்று ஒரு மரத்தின் பின்னால் மறைந்திருந்தேன். அந்த மிருகங்கள் வரும் என்று எனக்கு தெரியும். நடுநிசியில் அந்த மஞ்சள் பற்கள் கொண்ட குண்டன் தன் கூட்டாளிகளுடன் வந்தான். அவர்கள் கையில் பெரிய பெட்ரோல் கேன்கள் இருந்தன. மகளே, என் இதயம் நடுங்கியது. நான் ஒரு கிழவி. அவர்களுக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? ஆனால் என் இந்த மொபைலில் கேமரா இருக்கிறது. நான் இருட்டில் மரத்தின் பின்னால் மறைந்து கொண்டு அவர்கள் வந்ததையும் சென்றதையும் போட்டோ எடுத்து விட்டேன். மகளே, இதை பார். சாமந்தி தன் நடுங்கும் விரல்களால் மொபைல் கேலரியை திறந்தார். ராதிகாவும் கௌரியும் திரையை பார்த்தார்கள். ராதிகாவின் உடலில் மயிர் கூச்செறிந்தது. அந்த மங்கலான ஆனால் தெளிவாக தெரிந்த புகைப்படத்தில் அலுவலகத்தின் செக்யூரிட்டி கார்டு மணியும் மற்றொரு முகவரியற்ற குண்டனும் ராதிகாவின் கட்டிடத்திற்குள் நுழைவது தெரிந்தது. அவர்களின் கையில் நீல நிற பெட்ரோல் கேன்கள் இருந்தன. புகைப்படத்திற்கு கீழே இரவு 1:15 என்ற நேரமும் தேதியும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தன. அடுத்த புகைப்படத்தில் அவர்கள் இருவரும் கட்டிடத்தில் இருந்து வேகமாக வெளியேறுவதும் அவர்களுக்கு பின்னால் கட்டிடத்தில் தீப்பிழம்புகள் எழுவதும்
தெளிவாக தெரிந்தது. இது வெறும் ஆதாரம் அல்ல. சாமந்தி தன் சொந்த உயிரை பற்றி கவலைப்படாமல் ஒரு அறிமுகம் இல்லாத பெண்ணுக்காக மரணத்தின் விளிம்பில் இருந்து பெற்று தந்த நேரடி நீதி அது. ராதிகா சாமந்தியின் காலில் விழுந்தாள். அம்மா, எனக்காக உங்கள் உயிரை பிணையில் வைத்திருக்கிறாயே. அவர்கள் உங்களை பார்த்திருந்தால் உலகத்தில் எனக்காக கவலைப்பட போகிறவர் யார் அம்மா? ஆனால் நீங்களோ தினமும் தவறாமல் இந்த பிச்சைக்காரியின் தட்டிற்கு பணம் போட்டு கொண்டிருந்தீர்கள் அல்லவா? அது வெறும் பணம் அல்ல, உங்களின் அன்பு. அந்த அன்பிற்காக எனக்கு மரணமே வந்திருந்தாலும் ஏற்றுக்கொண்டிருப்பேன். இப்போது நேரம் கடத்தாதீர்கள். இந்த மொபைலை எடுத்துக்கொண்டு நேராக போலீஸிடம் செல்லுங்கள். அந்த கொலைகாரர்களை சும்மா விடாதீர்கள் என்று சாமந்தி உறுதியாக கூறினார். ராதிகாவின் முகத்தில் இருந்த பயம் இப்போது முற்றிலும் மறைந்துவிட்டது. அங்கே இப்போது ஒரு கோபமான பெண் புலி நின்று கொண்டிருந்தது. சாமந்தியின் அந்த பழைய மொபைலை கையில் இறுக்கமாக பிடித்து கொண்டு அவள் கௌரியுடன் நேராக கிண்டி காவல் நிலையத்திற்கு புறப்பட்டாள். காவல் நிலையத்தில் காலை நேர பரபரப்பு தொடங்கியிருந்தது. சத்தமாக அடிக்கும் பழைய டைப்ரைட்டர்கள், டீயின் கடுமையான வாசனை, ஒரு மூலையில் அமர்ந்திருந்த சில குற்றவாளிகள் மற்றும் ஃபைல்களுக்கு இடையே தலைகுனிந்து அமர்ந்திருந்த போலீஸ்காரர்கள். ராதிகாவும் கௌரியும் நேராக டியூட்டி ஆபீசரின் மேஜைக்கு சென்று சீனியர் இன்ஸ்பெக்டரை சந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். வழக்கின் தீவிரத்தை புரிந்து கொண்ட போலீஸ் அவர்களை இன்ஸ்பெக்டர் சாவந்தின் கேபினுக்கு அனுப்பி வைத்தனர். இன்ஸ்பெக்டர் சாவந்த் சென்னை காவல்துறை துறையில் தனது கடுமையான ஒழுங்குமுறைக்கும் கூர்மையான புத்திசாலித்தனத்திற்கும் குற்றவாளிகள் மீது இரும்பு கரம் கொண்டு அடக்குவதற்கும் மிகவும் பெயர் பெற்றவர். மெல்லிய உடல்வாகு, உடலில் நேர்த்தியான சீருடை, முகத்தில் கடுமையான பாவனை மற்றும் எதிரியின் மனதை ஊடுருவி பார்க்கும் பார்வை. அவர் ஃபைலில் இருந்து தலையை உயர்த்தி ராதிகாவை பார்த்தார். உட்காருங்கள், என்ன பிரச்சனை? இன்ஸ்பெக்டர் சாவந்தின் குரல் அமைதியாகவும் ஆனால் மிகவும் சார்பாகவும் இருந்தது. ராதிகா நாற்காலியில் அமர்ந்து ஒரு பெருமூச்சு விட்டு நடந்த அத்தனை சம்பவங்களையும் அவர்கள் முன் வரிசையாக விவரித்தாள். அவள் புதிதாக வேலைக்கு சேர்ந்த ஸ்ரீ சமர்த் லாஜிஸ்டிக்ஸ் அவினாஷ் என்ற அவளது ஊழல்வாதியான பாஸ், ஸ்வஸ்திஸ் என்டர்பிரைசஸ் என்ற போலி கம்பெனியின் 80 லட்சம் ரூபாய் கையொப்பம் இல்லாத பில்கள். அவள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது. மணி என்ற காவலாளி அவளது முகவரியை சந்தேகத்திற்கிடமாக விசாரித்தது. இறுதியாக நேற்றிரவு அவளது வீட்டிற்கு ஏற்பட்ட தீ விபத்து. சாவந்த் இதையெல்லாம் நடுவில் பேசாமல் மிகவும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். அவரது நெற்றியில் சுருக்கங்கள் விழுந்தன. மிஸ் ராதிகா, நீங்கள் சொல்வதை பார்த்தால் இது வெறும் தீ விபத்து மட்டுமல்ல, நேரடியாக மணி லாண்டரிங் மற்றும் உங்களை கொல்லும் முயற்சி. ஆனால் இதற்கெல்லாம் உங்களிடம் ஏதாவது பலமான ஆதாரம் இருக்கிறதா? ராதிகா சாமந்தி கொடுத்த அந்த பழைய விரிசல் விழுந்த மொபைலை இன்ஸ்பெக்டர் சாவந்தின் மேஜை மீது வைத்து திரையில் இருந்த அந்த இரவு நேர புகைப்படங்களை அவருக்கு காட்டினார். சாவந்த் மொபைலை கையில் எடுத்தார். அந்த புகைப்படத்தில் பெட்ரோல் கேன்களுடன் இருக்கும் மணியையும் எரியும் தீப்பிழம்புகளையும் அவர் ஜூம் செய்து பார்த்தார். இன்ஸ்பெக்டர் சாவந்தின் கண்களில் ஒரு வினோத வெளிச்சம் ஒளிர்ந்தது. ஒரு அனுபவமிக்க காவல்துறை அதிகாரிக்கு என்ன வேண்டுமோ அந்த தெளிவான ஆதாரம் அவர் கையில் கிடைத்தது. குட் காட், சாவந்த் முணுமுணுத்தார். அவர் உடனடியாக அழைப்பு மணியை அடித்து ஒரு போலீஸை உள்ளே வரவழைத்தார். கதம், அண்ணா நகர் செக்டர் 8 நேற்றிரவு நடந்த தீ விபத்து ஃபைலை உடனே என் அறைக்கு கொண்டு வாருங்கள். மேலும் மிஸ் ராதிகாவின் விரிவான வாக்குமூலத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். எஃப்ஐஆர் பதிவு செய்யுங்கள். ஐபிஎஸ் பிரிவு 307 கொலை முயற்சி, 436 வீட்டிற்கு தீ வைத்தல் மற்றும் குற்றவியல் சதி திட்டம் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யுங்கள். சாவந்த் நாற்காலியில் இருந்து எழுந்து ராதிகாவை பார்வையிட்டு சீரியஸாக சொன்னார். மிஸ் ராதிகா, அந்த பிச்சைக்கார பாட்டியும் உங்கள் அதிர்ஷ்டமும் தான் இன்று உங்களை காப்பாற்றியுள்ளது. அவினாஷ் என்ற இந்த மனிதன் வெறும் சிறிய பாஸ் மட்டுமல்ல, இவன் ஏதோ ஒரு பெரிய நெட்வொர்க்கின் முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடும். 80 லட்சம் ரூபாயின் பில்கள் என்றால் இது மிகப்பெரிய ஊழல். சார், தயவுசெய்து அந்த அவினாஷையும் மணியையும் கைது செய்யுங்கள். அவர்கள் என் வீட்டை எரித்து விட்டார்கள். என் முழு வாழ்க்கையும் அந்த தீயில் சாம்பலாகிவிட்டது. அந்த ஆட்கள் சுதந்திரமாக திரியக்கூடாது. ராதிகா உருக்கமாக கூறினாள். அவர்கள் சுதந்திரமாக திரிய மாட்டார்கள், அது என் பொறுப்பு. ஆனால் இவர்களை கைது செய்வதற்கு நாம் ஒரு நாடகம் ஆட வேண்டும். சாவந்த் மேஜையின் மீது கைதட்டி சொன்னார். என்ன நாடகம் சார்?
கௌரி கேட்டாள். சாவந்தின் முகத்தில் ஒரு புன்னகை மலர்ந்தது. அவினாஷ் என்ற அந்த குண்டனுக்கு நீங்கள் நேற்றிரவு அந்த பிளாட்டில் தான் இருந்தீர்கள் என்று தான் நினைப்பு. அதாவது அவனது பார்வையில் ராதிகா தீயில் கருகி இறந்து விட்டாள். அவளது தொல்லை நிரந்தரமாக முடிந்துவிட்டது. அவர்களை அதே தவறான எண்ணத்திலேயே இருக்க விடுங்கள். நீங்கள் போலீசிடம் வந்துவிட்டீர்கள். நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள் என்ற செய்தி எப்படியும் அவர்களுக்கு தெரிந்துவிடக்கூடாது. ராதிகாவும் கௌரியும் அதிர்ச்சியுடன் கேட்டுக்கொண்டே இருந்தனர். இன்று முதல் நீங்கள் அதிகாரபூர்வமாக எங்களுக்காக காணாமல் போனவர்கள். நீங்கள் எங்குமே வெளியே செல்லக்கூடாது. அலுவலகத்திற்கு செல்லக்கூடாது. யாருக்கும் ஃபோன் செய்யக்கூடாது. அவினாஷ் எந்த அளவுக்கு தன் பலத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ளானோ அந்த அளவுக்கு அவனை தன் சொந்த குழியிலேயே விழ வைப்போம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் அவன் அலுவலகத்தில் ரைடு நடத்துகிறேன். சாவந்த் தனது மாஸ்டர் பிளானை விளக்கினார். ராதிகா தலையசைத்து சம்மதித்தாள். இப்போது காவல்துறையின் சதுரங்க வேட்டையில் அவினாஷையும் அந்த குண்டர்களையும் வீழ்த்த வேண்டிய நேரம் வந்திருந்தது. சாமந்தியின் அந்த பழைய மொபைல் அவினாஷின் அழிவுக்கான தீப்பொறியை பற்ற வைத்திருந்தது. இப்போது இன்ஸ்பெக்டர் சாவந்தின் தலைமையில் அந்த தீப்பொறி காட்டு தீயாக மாறப்போகும் நேரம் நெருங்கிவிட்டது. தாம்பரத்தில் உள்ள கௌரியின் வீட்டில் இன்று கடும் அமைதி நிலவியது. ஜன்னல் திரைகள் முழுமையாக மூடப்பட்டிருந்தன. இன்ஸ்பெக்டர் சாவந்தின் அறிவுறுத்தல்படி ராதிகா உலகை பொறுத்தவரை காணாமல் போனவள், அல்லது அவர்களின் மொழியில் சொல்வதென்றால் இறந்தவள். அவளது பிளாட் தீ விபத்தில் சிக்கிய செய்தி உள்ளூர் பத்திரிகையில் வெளியாகி இருந்தது. அதில் ஒரு பெண் தீயில் கருகி இறந்திருக்கலாம் என்ற குறிப்பும் இடம்பெற்றிருந்தது. அவினாஷை ஏமாற்றுவதற்காக சாவந்தே திட்டமிட்டு இந்த செய்தியை பரப்பியிருந்தார். ராதிகா சோபாவில் அமர்ந்து மூச்சை அடக்கி யோசித்துக் கொண்டிருந்தாள். திடீரென்று அவளது மூளையில் ஒரு மின்வெட்டு போல் யோசனை உதித்தது. கௌரி, என் லேப்டாப் என்று கத்தினாள். என்ன ஆனது? லேப்டாப்பை நேற்றிரவு நீ அலுவலகத்திலிருந்து வரும்போது உன் பையில் தானே கொண்டு வந்தாய்? கௌரி ஆச்சரியத்துடன் கேட்டாள். ஆம், என் நல்ல வேலையாக அது என்னிடம்தான் இருக்கிறது. அலுவலகத்தின் அனைத்து தரவுகளும் என் பழைய இமெயில்களும் உள்ளன. அவினாஷ் என்னை கொல்ல சதி செய்திருந்தாலும் அவனது கருப்பு தொழில்களை நான் அப்படியே விட்டுவிட மாட்டேன். ராதிகா உடனடியாக ஃபைலில் இருந்து லேப்டாப்பை வெளியே எடுத்தாள். லேப்டாப்பை ஆன் செய்தாள். அவளது விரல்கள் வேகமாக கீபோர்டில் ஓடின. கடந்த 2 மாதங்களில் அவள் அனுப்பிய இமெயில்கள், டிராஃப்டுகள் மற்றும் சில பதிவிறக்கம் செய்யப்பட்ட ஃபைல்களை அவள் கூர்ந்து கவனிக்க தொடங்கினாள். அவினாஷ் மிகவும் தந்திரமானவன். அவன் முக்கிய சர்வரிலிருந்து பல பரிவர்த்தனைகளை நீக்கியிருந்தான். ஆனால் ராதிகா ஒரு திறமையான அக்கவுண்டன்ட். அவளுக்கு தரவை எங்கு தேடுவது, எப்படி எடுப்பது என்பது நன்றாக தெரியும். அவள் டிராஷ் ஃபோல்டரையும் சில கிட்டன் ஃபைல்களையும் தேடத் தொடங்கினாள். 2 மணி நேர கடுமையான தேடலுக்கு பிறகு அவளது கண்களில் ஒரு வெளிச்சம் பளிச்சிட்டது. கிடைத்துவிட்டது கௌரி, இங்கே பார். ராதிகா கௌரியை அருகில் அழைத்தாள். திரையில் ப்ராஜெக்ட் ஸ்வாஸ்திக் கான்ஃபிடென்ஷியல் என்ற எக்ஸல் ஃபைல் திறந்திருந்தது. அதில் வெறும் 80 லட்சம் மட்டுமல்ல, 20 கோடி ரூபாய் பரிவர்த்தனைகள் பதிவாகியிருந்தன. ஸ்வஸ்திக் என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனம் உண்மையில் இருக்கவே இல்லை. சில பினாமி இயக்குநர்களின் பெயர்கள், போலி பேன் எண்கள் மற்றும் போலி ஜிஎஸ்டி பில்களை பயன்படுத்தி இந்த கருப்பு பணம் மொரிசியஸ் மற்றும் துபாயின் ஆப்ஷோர்ஸ் கணக்குகளுக்கு மாற்றப்பட்டிருந்தது. அந்த ஃபைலில் ஹவாலா ஆபரேட்டர்களின் ஃபோன் எண்களும் அவினாஷின் கையொப்பமிட்ட ஸ்கேன் பிரதிகளும் இருந்தன. இது ஒரு மிகப்பெரிய சர்வதேச பண மோசடி ஊழலாகும். ராதிகா கொஞ்சமும் தாமதிக்காமல் அந்த முழு தரவையும், அந்த போலி ரசீதுகளின் ஸ்கிரீன்ஷாட்டுகளையும் அந்த எக்ஸல் ஃபைல்களையும் ஜிப் செய்து இன்ஸ்பெக்டர் சாவந்தின் அதிகாரபூர்வ இமெயில் முகவரிக்கு அனுப்பி வைத்தாள். அதனுடன் ஒரு செய்தியையும் எழுதினாள். சார், இதுதான் அவினாஷின் மரண சாசனம். இனி அவனுக்கு தப்பிக்க வழியே வைக்காதீர்கள். மறுபுறம் காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டர் சாவந்தின் லேப்டாப்பில் பிங் என்ற சத்தம் கேட்டது. அவர் அந்த இமெயிலை திறந்தார். தரவை பார்த்தவுடன் அவர் முகத்தில் ஒரு கொடூரமான வெற்றியின் புன்னகை மலர்ந்தது. அவர் ஃபைலை வேகமாக மூடிவிட்டு தனது இடுப்பில் இருந்த சர்வீஸ் ரிவால்வரை சோதித்து ஹோல்டரில் மாட்டினார். கதம், உங்கள் ஸ்ட்ரைக் டீமை ரெடி செய்யுங்கள். 2 ஜீப்புகளை எடுங்கள். இறையாமை வலையில் சிக்கிவிட்டது. இன்று ஸ்ரீ சமர்த் லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனத்தின் திமிரை அடக்கும் நேரம் வந்துவிட்டது. சாவந்தின் குரல் காவல் நிலையம் முழுவதும் எதிரொலித்தது. 5 நிமிடங்களில் 2 போலீஸ் ஜீப்புகள் சைரன் ஒலிக்காமல் கிண்டி செக்டர் 11 நோக்கி விரைந்தன.
அங்கு ஸ்ரீ சமர்த் லாஜிஸ்டிக்ஸ் அலுவலகத்தில் கடும் அமைதி நிலவியது. அவினாஷ் தனது ரிவால்விங் நாற்காலியில் சௌரியமாக சாய்ந்து உட்கார்ந்திருந்தான். அவன் கையில் காஃபி மக் இருந்தது. முகத்தில் ஒரு குரூரமான வெற்றியின் புன்னகை இருந்தது. அவன் காலையில்தான் செய்தித்தாள்களில் அண்ணா நகர் தீ விபத்து செய்தியை படித்திருந்தான். ராதிகா என்ற அத்தியாயம் நிரந்தரமாக முடிந்துவிட்டது என்ற பிரம்மையில் அவன் இருந்தான். வெளியே டெஸ்கில் செக்யூரிட்டி கார்டு மணி வாயில் புகையிலை மென்று கொண்டே கவலையின்றி மொபைலில் பாட்டு கேட்டுக்கொண்டே இருந்தான். தங்களை இனி யாரும் தடுக்க முடியாது என்று அவர்கள் நம்பினர். ஆனால் திடீரென்று அவனது அலுவலகத்தின் கண்ணாடி முக்கிய கதவு ஒரு புயல் அடித்தது போல் பயங்கர சத்தத்துடன் திறக்கப்பட்டது. போலீஸ், யாரும் அசையாதீர்கள், கைகளை உயர்த்துங்கள். இன்ஸ்பெக்டர் சாவந்தின் இடிமுழக்க குரல் அலுவலகத்தின் சுவர்களை அதிர செய்தது. அவருக்கு பின்னால் 6 பெரிய ஆயுதம் ஏந்திய போலீசார் உள்ளே நுழைந்தனர். திடீரென நடந்த இந்த தாக்குதலால் மணியின் நிலை குலைந்தது. போலீசாரை பார்த்ததும் அவன் வாயில் இருந்த புகையிலேயே அங்கேயே துப்பிவிட்டு பின்பக்க எமர்ஜென்சி எக்ஸிட் கதவை நோக்கி உயிரை கையில் பிடித்து ஓடினான். கதம், பிடியுங்கள் அவனை, சாவந்த் கத்தினார். மணி கதவை திறக்க முயன்றபோது வெளியில் ஏற்கனவே மறைந்திருந்த போலீஸ் கதவை பலமாக தள்ளினார். மணியின் நெஞ்சில் ஒரு உதைவிட்டார். மணி பறந்து போய் ஒரு டெஸ்கின் மீது விழுந்தான். ஆனால் அவன் ஒரு ஆபத்தான குற்றவாளி. அவன் சட்டென்று எழுந்து அருகில் கிடந்த ஒரு பாரமான பேப்பர் வெயிட்டை கையில் எடுத்து கதம் மீது அடிக்க கை ஓங்கினான். ஆனால் அதற்குள் இன்ஸ்பெக்டர் சாவந்த் ஒரு புலியே போல அவன் மீது பாய்ந்தார். சாவந்த் அவனது கையை தடுத்து பிடித்தார், முறுக்கினார். அவன் முகத்தில் ஒரு அறை விட்டார். மணியின் வாயிலிருந்து ரத்தம் கொட்டியது. உன் இதே கையால் தான் நேற்றிரவு அந்த பெண்ணின் வீட்டுக்கு தீ வைத்தாயாடா நாயே. இன்று உன் கைகளையே மூளையிலிருந்து பிடுங்கி விடுகிறேன். நில். சாவந்த் அவனை தரையில் தள்ளினார். 2 போலீசார் அவனது முதுகில் கால்களை வைத்து அழுத்தி கைகளை பின்புறமாக பிடித்து விலங்கு மாட்டினர். மணி வலியால் துடித்து தரையில் விழுந்தான். அவனது குண்டத்தனம் ஒரே நொடியில் மண்ணோடு மண்ணானது. வெளியே நடந்த சத்தத்தை கேட்டு அவினாஷ் வியர்வை வழியே தனது கேபினில் இருந்து வெளியே வந்தான். எதிரில் நடந்த காட்சியை கண்டதும் அவனது காலடியில் பூமி நின்றது போல் இருந்தது. ஆனாலும் அவன் தனது போலி திமிரை காட்ட முயன்றான். வாட் இஸ் திஸ் இன்ஸ்பெக்டர்? உங்களுக்கு தெரியுமா நீங்கள் யாருடைய அலுவலகத்திற்கு நுழைந்திருக்கிறீர்கள் என்று? எனக்கு அரசியல் பலம் இருக்கிறது. ஐ வில் டெஸ்ட்ராய் யுவர் கரியர். நான் இப்போதே என் வழக்கறிஞருக்கு ஃபோன் செய்கிறேன். அவினாஷ் தனது பாக்கெட்டில் இருந்து ஃபோனை எடுத்து நடுங்கும் குரலில் கத்த முயன்றான். சாவந்த் மிகவும் அமைதியான நடையுடன், முகத்தில் ஒரு பயங்கர அமைதியுடன் அவினாஷை நோக்கி நடந்தார். அவர் ஒரே நொடியில் அவினாஷின் கையில் இருந்த ஃபோனை பிடுங்கி சுவரில் எறிந்தார். ஃபோன் தூள் தூளானது. சாவந்த் அவினாஷின் காலரை இறுக்கமாக பிடித்து இழுத்து அவனது சொந்த கேபினுக்குள்ளேயே தள்ளினார். உன் லாயரையும் உன் அரசியல் அப்பாக்களையும் எல்லோரையும் வர சொல். ஏனென்றால் இன்று முதல் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு உனக்கு சூரிய ஒளியை பார்க்க கிடைக்கும் அதிர்ஷ்டம் இருக்காது. சாவந்த் ராதிகா அனுப்பிய இமெயில் செட்டுகளையும் போலி லெட்ஜர் பிரிண்டுகளையும் அவினாஷின் முகத்தில் எறிந்தார். அந்த காகிதங்கள் காற்றில் பறந்து கீழே விழுந்தன. 20 கோடி ரூபாய் மணி லாண்டரிங் ஊழல், போலி கம்பெனிகள், ஹவாலா நெட்வொர்க் மற்றும் மிக முக்கியமாக ராதிகாவை கொல்ல சதி செய்தது, அவளது வீட்டுக்கு தீ வைத்தது. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு உனக்கு ஆயுள் தண்டனை உறுதி. சாவந்த் அவினாஷின் காதருகே சென்று குளிர்ந்த குரலில் கூறினார். ராதிகா. இந்த பெயரை கேட்டதும் அவினாஷின் கண்கள் பயத்தில் வெறித்தன. ராதிகாவா? ஆனால் அவள் நேற்றிரவு தீயில். அவன் எதையோ உளறிவிட்டு தன் தவறை உணர்ந்து சற்றென்று வாயை மூடிக்கொண்டான். தீயில் கருகி இறந்து விட்டாள் என்றல்லவா நினைத்தாய் முட்டாளே? எந்த பெண்ணை நீ எரிக்க சென்றாயோ அவள் உயிரோடு இருக்கிறாள். அவள்தான் உன் சாம்ராஜ்யத்தின் கல்லறையை தோண்டியிருக்கிறாள். சாமந்தியின் ஒரு புகைப்படமும் ராதிகாவின் ஒரு கிளிக்கும் உனது முழு திமிரையும் இறக்கிவிட்டன என்று சாவந்த் கூறியதும் போலீஸ் முன்னே வந்து அவினாஷின் கைகளில் விலங்குகளை மாட்டினர். அவினாஷின் அந்த பிராண்டட் சூட், கோல்டன் பிரேம் கண்ணாடி மற்றும் அவனது போலி திமிர் அனைத்தும் சில நொடிகளில் தூள் தூளானது. அவன் குழந்தையைப் போல் அழத் தொடங்கினான். சார், என்னை மன்னித்து விடுங்கள். எனக்கு தவறு. இது தவறு அல்ல, பாவம். பாவத்திற்கான தண்டனை ஜெயிலில் மட்டும்தான் இருக்கும். பிடியுங்கள் இந்த இருவரையும், வண்டியில் ஏற்றுங்கள், அலுவலகத்தை முழுவதும் சீல் வையுங்கள். சாவந்த் உத்தரவிட்டார். மணியும் அவினாஷும் காலரை பிடித்து இழுத்து செல்லப்பட்டு கட்டிடத்திற்கு வெளியே கொண்டு வரப்பட்டனர்.
அந்த வளாகம் முழுவதிலும் இருந்த மக்கள் இந்த நாடகத்தை கண்டு வியந்தனர். அவர்களை போலீஸ் வண்டியில் ஏற்றி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். இங்கே தாம்பரத்தில் ராதிகா கௌரியின் வீட்டில் பதற்றத்துடன் நின்று கொண்டிருந்தாள். அவளது கவனம் முழுவதும் போனின் மீதே இருந்தது. ஒவ்வொரு நிமிடமும் ஒரு நூற்றாண்டு போல அவளுக்கு தோன்றியது. திடீரென்று அவளது மொபைல் ஒலித்தது. திரையில் இன்ஸ்பெக்டர் சாபன் என்ற பெயர் பளிச்சிட்டது. அவள் நடுங்கும் கையால் போனை எடுத்தாள். ஹலோ சார். மறுபுறம் சாவந்தின் அமைதியான ஆறுதலான குரல் கேட்டது. மிஸ் ராதிகா, நீங்கள் இப்போது நிம்மதியாக மூச்சு விடலாம். உங்கள் பாஸ் அவினாஷ் மற்றும் அந்த மணி இருவரும் தற்போது என் வண்டியில் விருந்தினர்களாக உட்கார்ந்திருக்கிறார்கள். இறையாமை வலையில் சிக்கிவிட்டது. உங்களது ஆபத்து முற்றிலுமாக நீங்கிவிட்டது. இந்த வார்த்தைகள் காதில் விழுந்ததும் ராதிகாவின் கையில் இருந்து போன் அழுவி கீழே விழுந்தது. அவளது உடலில் இருந்த பலம் மொத்தமும் வடிந்து விட்டது போல் இருந்தது. அவள் அப்படியே தரையில் அமர்ந்து கௌரியை இறுக்கமாக கட்டி கொண்டாள். அவளது கண்களில் இருந்து அருவியாய் கண்ணீர் கொட்டியது. ஆனால் இந்த கண்ணீர் துக்கத்தினுடையது அல்ல. இது வெற்றியின் கண்ணீர், விடுதலை கண்ணீர். மரணம் என்ற பயங்கர இருட்டில் இருந்து வெளிவந்து ஒளியை பார்த்த அந்த தருணம் அது. எந்த மனிதன் அவளது வாழ்வை சாம்பலாக்க முயன்றானோ அவனுக்கு இன்று அவனது கர்ம வினைக்கான பலன் கிடைத்தது. நாம் ஜெயித்து விட்டோம் கௌரி, நாம் ஜெயித்து விட்டோம். என் உயிர் காப்பாற்றப்பட்டு விட்டது. ராதிகா விக்கித்து விக்கித்து அழுதாள். விதி அவளுக்கு சாம்பலில் இருந்து மீண்டும் எழுந்து வர ஒரு வாய்ப்பை கொடுத்திருந்தது. அந்த வாய்ப்பு அவளுக்கு கிடைத்தது ஸ்டேஷனுக்கு வெளியே உட்கார்ந்திருந்த அந்த பாவம் அறியாத சாமந்தியால் மட்டுமே. இப்போது நன்றி கடனை திருப்பி செலுத்தும் நேரம் வந்திருந்தது. ராதிகாவின் கண்களில் சாமந்திக்காக ஒரு புதிய உறுதி வடிவெடுத்தது. இன்ஸ்பெக்டர் சாவந்தின் அந்த துணிச்சலான மற்றும் துல்லியமான நடவடிக்கைகளுக்கு பிறகு அவினாஷ் மற்றும் அவனது குண்டர்களின் சாம்ராஜ்யம் முற்றிலும் தகர்ந்தது. 80 லட்சம் ரூபாய் போலி பில்கள், 20 கோடி ரூபாய் சர்வதேச மணி லாண்டரிங் ஊழல், ராதிகாவை கொல்லும் முயற்சி போன்ற அனைத்து பலமான ஆதாரங்களுடன் போலீசார் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தனர். எந்த வழக்கறிஞராலும் அவர்களுக்கு ஜாமீன் வாங்கி தர முடியவில்லை. அவினாஷின் கார்ப்பரேட் திமிரும் மணியின் குண்டத்தனமும் ஜெயிலின் இருண்ட சிறை அறையில் போய் முடிவடைந்தது. ராதிகாவின் தலையில் தொங்கிக் கொண்டிருந்த மரணவாள் நிரந்தரமாக அகற்றப்பட்டது. இந்த சம்பவத்திற்கு பிறகு ராதிகாவின் வாழ்க்கை மிக நேர்மறையான மற்றும் அழகான திசையை நோக்கி திரும்பியது. காவல்துறையின் அறிக்கைக்கு பிறகு காப்பீட்டு நிறுவனம் அவளது தீயில் எரிந்த பிளாட்டுக்கான கிளைமை எந்த தடையுமின்றி பாஸ் செய்தது. ராதிகாவின் வங்கி கணக்கில் பெரிய தொகை டெபாசிட் ஆனது. அவளது நேர்மையையும் திறமையையும் பாராட்டி தாம்பரத்தில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனம் அவளுக்கு சீனியர் ஃபைனான்சியல் அனலிஸ்ட் என்ற பதவியில் பெரிய பேக்கேஜுடன் வேலை வழங்கியது. பழைய கசப்பான நினைவுகளை மறப்பதற்காக ராதிகா அண்ணா நகரை நிரந்தரமாக விட்டுவிட்டாள். கௌரியுடன் சேர்ந்து தாம்பரம் ரோட்டில் ஒரு அழகான விசாலமான 2 BHK பிளாட்டை வாடகைக்கு எடுத்தாள். இருவரும் சேர்ந்து அந்த வீட்டை புதிதாக அலங்கரித்தனர். ராதிகாவின் வாழ்க்கை இப்போது உண்மையான அர்த்தத்தில் இயல்பு நிலைக்கு திரும்பியிருந்தது. ஆனால் இரவு நேரத்தில் ராதிகா தனது மென்மையான படுக்கையில் படுக்க செல்லும்போது அவளை ஒரு விஷயம் தொடர்ந்து வாட்டியது. ஜன்னல் வழியே வீசும் அந்த குளிர் காற்று அவளுக்கு கிண்டி ஸ்டேஷன் படிகளை ஞாபகப்படுத்தியது. என்னிடம் நல்ல வீடு இருக்கிறது, மென்மையான படுக்கை இருக்கிறது, சாப்பிட நல்ல உணவு இருக்கிறது. ஆனால் தன் உயிரை பொருட்படுத்தாமல் இருட்டில் மறைந்து நின்று அந்த புகைப்படங்களை எடுத்து என்னை மரண வாயிலிருந்து மீட்ட சாமந்தி இன்றும் அதே சிமெண்ட் படிகளில் குளிரில் நடுங்கிக் கொண்டுதான் தூங்கிக் கொண்டிருப்பாரா? இந்த எண்ணம் ராதிகாவின் மனதை அறுத்து எடுத்தது. சாமந்தி செய்த உதவியை அவள் மறக்கவில்லை, மறக்கப் போவதும் இல்லை. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ராதிகா கௌரியை எழுப்பினாள். கௌரி, இன்று நாம் மிக முக்கியமான ஒரு வேலைக்காக போக வேண்டும். என்னுடன் வருகிறாயா? எங்கே போக வேண்டும் ராதிகா? கௌரி கண்களை கசக்கிக் கொண்டே கேட்டாள். என் அம்மாவை தேடி போக வேண்டும். சாமந்தியை அந்த வீதியிலிருந்து மீட்டு ஒரு மரியாதையான இடத்திற்கு அழைத்து செல்லும் நேரம் வந்துவிட்டது. ராதிகாவின் குரலில் அசைக்க முடியாத உறுதி இருந்தது. ராதிகா ஏற்கனவே சென்னை அருகில் உள்ள மிக அழகிய மற்றும் அமைதியான சூழலில் அமைந்துள்ள மௌலி முதியோர் இல்லம் என்ற
புகழ்பெற்ற முதியோர் இல்லத்தை பற்றி தகவல்களை சேகரித்து வைத்திருந்தாள். இந்த முதியோர் இல்லம் பணத்திற்காக அல்லாமல் உண்மையான முறையில் முதியோர்களை சேவையாற்றுவதற்காக நடத்தப்பட்டது. அங்கு விசாலமான அறைகள், சுத்தமான சாத்வீக உணவு, 24 மணி நேரம் மருத்துவ சேவை மற்றும் அமைதியான சூழல் இருந்தது. அங்கு பசுமையான மரங்களும் செடிகளும் நிறைந்திருந்தன. ராதிகா அங்கே சென்று முதியோர் இல்ல நிர்வாகிகளை சந்தித்து சாமந்திக்காக ஒரு காற்றோட்டமான பெரிய ஜன்னல் கொண்ட அறையை ஏற்பாடு செய்தாள். அவள் தன் சொந்த சம்பாத்தியத்திலிருந்து சாமந்தியின் தங்குமிடம், உணவு மற்றும் மருத்துவ செலவுகளுக்கான 1 வருட தொகையை முன்கூட்டியே செலுத்தினாள். அங்கிருந்து அவள் நேராக சந்தைக்கு சென்றாள். தன் தாய்க்கு ஒரு மகள் எப்படி பார்த்து பார்த்து வாங்குவாளோ அதே உணர்வுடன் அவள் பொருட்களை தேர்ந்தெடுக்க தொடங்கினாள். சாமந்தியின் உடலில் இருந்த அந்த அழுக்கடைந்த ஓட்டை விழுந்த சேலைதான் அவள் கண் முன்னே நின்றது. அவளுக்காக 2 மென்மையான சேலைகள், குளிருக்காக ஒரு மிக மென்மையான மற்றும் கதகதப்பான போர்வை, காலில் அணிவதற்கு மென்மையான ஸ்லீப்பர்கள், தேங்காய் எண்ணெய் பாட்டில், குளிப்பதற்கு சுகந்தமான சோப்பு மற்றும் அவளுக்கு பிடித்தமான தின்பண்டங்கள் அடங்கிய பெட்டி ஆகியவற்றை வாங்கினாள். இவற்றை எல்லாம் வாங்கும்போது ராதிகாவின் முகத்தில் ஒரு எல்லையற்ற திருப்தி இருந்தது. காலை 11 மணி ஆகியிருந்தது. ராதிகாவும் கௌரியும் காரில் கிண்டி ஸ்டேஷனுக்கு அருகில் வந்து சேர்ந்தனர். ஞாயிற்றுக்கிழமை காலை என்பதால் கூட்டம் சற்று குறைவாக இருந்தது. ராதிகா அவசரமாக ஸ்டேஷன் நடைமேடை படிகளை நோக்கி சென்றாள். வழக்கம்போல் அங்கே ஒரு தூணை சாய்ந்தபடி சாமந்தி கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்திருந்தார். குளிரின் காரணமாக அவர் இருமி கொண்டிருந்தார். அவரது முகம் இன்னும் வெளிரி போய்விட்டது போல் தோன்றியது. ராதிகா அவருக்கு அருகில் சென்று குனிந்து அவரது சுருங்கிய கால்களை தொட்டாள். காலில் யாரோ தொடுவதை உணர்ந்த சாமந்தி திடுக்கிட்டு கண்களை திறந்தார். எதிரில் ராதிகா இவ்வளவு நல்ல உடைகளில் சிரித்த முகத்துடன் இருப்பதை கண்டதும் அவரது மங்கிய கண்களில் ஒரு புது வெளிச்சம் பளிச்சிட்டது. தாயே, என் மகளே, எப்படி இருக்கிறாய் நீ? இத்தனை நாட்களுக்கு பிறகு பார்க்கிறேன். அம்மா, இப்போது சௌக்கியமாக இருக்கிறாயா? அந்த மிருகம் நிரந்தரமாக ஜெயிலுக்கு போய்விட்டான் தானே என்று சாமந்தி நடுங்கும் கைகளால் ராதிகாவின் தலையை தடவியபடி கேட்டார். அவரது குரலில் இருந்த அந்த அன்பு ராதிகாவின் நெஞ்சை கரைத்தது. ஆமம்மா, அவன் ஜெயிலில் தான் இருக்கிறான். இதெல்லாம் உங்களால் தான் சாத்தியமானது. ஆனால் இன்று நான் உங்களிடம் பணம் கொடுக்க வரவில்லை என்று ராதிகா உணர்ச்சி வசப்பட்டு கூறினாள். சாமந்தி புன்னகைத்தார். எனக்கு புரியும் மகளே, இப்போது நீ நன்றாக இருக்கிறாய், அதுவே எனக்கு போதும். கடவுள் உன்னை நன்றாக வைத்திருக்கட்டும். இல்லை அம்மா, நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. நான் உங்களை அழைத்து செல்ல வந்துள்ளேன். வாருங்கள், எழுந்து உங்கள் பையை எடுங்கள். ராதிகா சாமந்தியின் கையை பிடித்து மெதுவாக எழ செய்தாள். சாமந்தி குழப்பமடைந்தார். அழைத்து செல்வதா? எங்கே மகளே? இந்த உலகத்தில் எனக்கு யாருண்டு? இந்த ஸ்டேஷன் படிகள் தான் என் வீடு. என் மரணமும் இங்கேயே தான் நிகழ வேண்டும். ராதிகாவின் கண்களில் இருந்து கண்ணீர் துளிர்த்தது. அவள் சாமந்தியின் 2 கைகளையும் தன் கைகளுக்குள் பொத்திக் கொண்டு கூறினாள், அம்மா, எந்த தாய் தன் உயிரை பணையும் வைத்து எனக்கு மறுவாழ்வு கொடுத்தாலோ அவளை இந்த சிமெண்ட் படிக்கட்டுகளில் சாக எப்படி விடுவது? இனி இந்த படி உங்கள் வீடு அல்ல. உங்களுக்காக ஒரு நல்ல சொந்த வீட்டை நான் பார்த்துள்ளேன். இனி உங்கள் மீதமுள்ள காலத்தை ஒரு ராணியை போல் அங்கே கழிக்க வேண்டும். வாருங்கள் என்னுடன். சாமந்திக்கு ஒன்றும் புரியவில்லை. ராதிகாவும் கௌரியும் அவரை மெதுவாக தாங்கி ஸ்டேஷனுக்கு வெளியே அழைத்து வந்து காரின் பின் இருக்கையில் அமர வைத்தனர். மென்மையான சீட்டில் அமரும்போது சாமந்தி மிகுந்த கூச்சத்துடன் தயங்கினார். மகளே, என் சேலை அழுக்காக இருக்கிறது. உனது இந்த விலை உயர்ந்த காரில் கரை படிந்து விடும் அம்மா என்றார். ராதிகா முன்னால் திரும்பி அவரது கையை பிடித்து கொண்டாள். அம்மா, இந்த காரின் மதிப்பை விட உங்கள் இந்த அழுக்கு சேலையின் மதிப்பு எனக்கு மிக அதிகம். நீங்கள் கவலைப்படாமல் அமைதியாக இருங்கள். கார் முதியோர் இல்லத்தை நோக்கி புறப்பட்டது. சில நிமிடங்களில் மௌலி முதியோர் இல்லத்தின் வளைவிற்குள் கார் நுழைந்தது. சுற்றிலும் பசுமையான மரங்கள், வண்ணமயமான பூங்காக்கள், அமைதியான மற்றும் நிம்மதியான சூழல். அங்கே பெஞ்சுகளில் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் பல முதியவர்கள். இவற்றை கண்ட சாமந்தி வியந்து போனார். ஏதோ கனவில் இருப்பது போல் சுற்றிலும் பார்த்தார். ராதிகா அவரை நேராக அவருக்காக ஒதுக்கப்பட்ட அறைக்கு அழைத்து சென்றாள். அந்த அறை மிகவும் விசாலமாகவும் சுத்தமாகவும் இருந்தது. ஜன்னலுக்கு வெளியே பசுமையான மலை தெரிந்தது.
அறையில் ஒரு நல்ல இரும்பு கட்டிலில் மென்மையான மெத்தை, சுத்தமான வெள்ளை ஜன்னல் திரை, போர்த்தி கொள்ள ஒரு போர்வை மற்றும் அருகில் ஒரு சிறிய அலமாரி இருந்தன. ராதிகா சாமந்தியை அந்த கட்டிலில் அமர செய்தாள். அம்மா, இதுதான் உங்களுடைய புதிய வீடு. இனி நீங்கள் இங்கேயே இருக்க வேண்டும். உங்களுக்கு நேரத்திற்கு உணவு, டீ, சிற்றுண்டி கிடைக்கும். இங்கிருக்கும் மருத்துவர்கள் உங்களை தினமும் பரிசோதனை செய்வார்கள். இனி நீங்கள் யாருடைய முன்னையும் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. சாமந்தி அந்த மென்மையான மெத்தையின் மீது தன் சுருங்கிய விரல்களை தடவி பார்த்தார். தன் வாழ்க்கையில் அவர் இவ்வளவு மென்மையான மெத்தையை பார்த்ததே இல்லை. அவரது உதடுகள் நடுங்கின. கண்களின் விளிம்பு உடைந்து அவர் விக்கித்து அழுதார். மகளே, சாமந்தி அழுது கொண்டே ராதிகாவை கட்டி கொண்டார். என் சொந்த மகனும் என் பெற்ற மகளும் கூட இந்த முதுமை காலத்தில் என்னை ரோட்டில் பிச்சை எடுக்க விட்டு விட்டனர். இரத்த சொந்தம் இருந்தும் என்னை அவர்கள் மதிக்கவில்லை. ஆனால் நீ வேறு வீட்டு பெண், எனக்கு சாட்சா தேவதையாக வந்துள்ளாய். என்னை போன்ற ஒரு பிச்சைக்காரிக்கு இவ்வளவு சுகத்தை கொடுத்திருக்கிறாயே, உனது நன்றியை நான் எப்படி தீர்ப்பது என்று அவரால் அழுகையை அடக்க முடியவில்லை. ராதிகா அவரை இறுக்கமாக கட்டி கொண்டாள். அவளது கண்களும் குளமாயின. அம்மா, நீங்கள் என்னை பெற்றெடுக்கவில்லை என்றாலும் மரணத்தின் வாயிலிருந்து என்னை மீட்டெடுத்து எனக்கு மறுவாழ்வு அளித்துள்ளீர்கள். ஒரு தாயின் கடனை மகள் எப்போதுதான் தீர்க்க முடியும்? இனி நீங்கள் அனாதை அல்ல, நானும் தனியவள் அல்ல. நீங்கள் என் தாய், நான் உங்கள் மகள். ராதிகா தான் கொண்டு வந்த பையிலிருந்து அந்த புதிய சேலையையும் கதகதப்பான போர்வையையும் வெளியே எடுத்தாள். அம்மா, பாருங்கள், உங்களுக்காக என்ன கொண்டு வந்துள்ளேன் என்று. இப்போது இந்த கிழிந்த சேலையை தூக்கி எறியுங்கள். வாங்கள், நானே என் கையால் உங்களுக்கு இந்த புதிய சேலையை உடுத்தி விடுகிறேன். ராதிகா ஒரு சின்ன குழந்தையைப் போல சாமந்திக்கு அந்த புதிய சேலையை உடுத்தி விட்டாள். அவரது உடலில் அந்த மென்மையான போர்வையை போர்த்தினாள். எண்ணெய் தடவி அவரது நரைத்த தலைமுடியை வாரிவிட்டாள். நெற்றியில் ஒரு பெரிய குங்குமம் இட்டாள். கண்ணாடியில் தன்னை தானே பார்த்த சாமந்தியின் முகத்தில் ஒரு சொல்ல முடியாத புனிதமான புன்னகை மலர்ந்தது. அதை கண்ட கௌரியும் முதியோர் இல்லத்தின் மற்ற சேவகர்களும் கண் கலங்கினர். சிறிது நேரத்தில் இல்லத்தில் மதிய உணவுக்கான நேரம் வந்தது. ராதிகா தன் சொந்த கையால் சாமந்திக்கு சுட சுட சோறு, பருப்பு மற்றும் காய்கறி ஊட்டினாள். சாப்பிடும்போது சாமந்தியின் கை ராதிகாவின் முதுகில் பாசத்துடன் தடவி கொடுத்தது. அவரது கண்கள் தொடர்ந்து அவளுக்கு ஆசீர்வாதம் செய்து கொண்டே இருந்தன. மாலை நேரமாகி கொண்டிருந்தது. ராதிகா இப்போது தாம்பரத்துக்கு திரும்ப வேண்டும். அவள் சாமந்திக்கு அருகில் சென்றாள். அம்மா, நான் கிளம்புகிறேன். ஆனால் கவலைப்படாதீர்கள், நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களை வந்து பார்க்கிறேன். மருந்துகளை சரியாக சாப்பிடுங்கள், நேரத்திற்கு உணவு உட்கொள்ளுங்கள். சாமந்தி ராதிகாவின் கன்னத்தில் முத்தமிட்டார். போய் வா மகளே, சுகமாக இரு. இன்று இந்த கிழவியின் ஆன்மா சாந்தி அடைந்து விட்டது. நாளைக்கு எனக்கு மரணம் வந்தாலும் கவலை இல்லை. அப்படியெல்லாம் பேசக்கூடாது அம்மா, நாம் இன்னும் நிறைய காலம் வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே ராதிகா இல்லத்தை விட்டு வெளியேறினாள். திரும்பும் பயணத்தில் காரில் அமைதி நிலவியது. ஆனால் ராதிகாவின் மனதில் இன்று ஒரு நிம்மதி இருந்தது. கடந்த சில மாதங்களாக அவள் பட்ட நரக வேதனையின் கசப்புகள் அனைத்தும் சாமந்தியின் அந்த புன்னகையால் துடைத்தெறியப்பட்டிருந்தன. நன்றி கடனை சரியாக திருப்பி செலுத்தியதால் ராதிகாவால் இப்போது உண்மையான சுதந்திரமான மூச்சை விட முடிந்தது. இயற்கையின் மற்றும் கர்மாவின் விளையாட்டு மிகவும் விசித்திரமானதுதான். இந்த சம்பவங்களுக்கு பிறகு 6 மாதங்கள் கடந்தன. மழைக்காலம் விலகி ஒரு மகிழ்ச்சியான காலம் பிறந்தது. ராதிகாவின் வாழ்க்கையில் இப்போது ஒரு அழகான திருப்பம் ஏற்பட்டிருந்தது. புதிய கம்பெனியின் வேலை பளு, கௌரியுடன் அரட்டைகள் மற்றும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முதியோர் இல்லம் சென்று சாமந்தியை சந்திப்பது ராதிகாவின் ஒரு மகிழ்ச்சியான வழக்கமாக மாறியிருந்தது. வாழ்க்கையின் பயங்கரமான புயலில் இருந்து அவள் பாதுகாப்பாக வெளியேறி இப்போது அமைதியான கரையில் நின்று கொண்டிருந்தாள். ஆனால் ஒரு நாள் ராதிகா அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது அவளது மொபைலுக்கு ஒரு எதிர்பாராத அழைப்பு வந்தது. மறுபுறம் பேசிய நபர் தன்னை மத்திய சிறைச்சாலையின் வார்டன் என்று அறிமுகப்படுத்தி கொண்டார். மேடம், கைதி எண் 420 அவினாஷ் உங்களை சந்திக்க சிறப்பு அனுமதி கோரியுள்ளார். அவரது உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளது. அவர் உங்களிடம் தொடர்ந்து மன்னிப்பு கேட்க விரும்புவதாக கூறுகிறார். உங்களால் முடிந்தால் ஒரு முறை வந்து அவரை சந்தியுங்கள் என்றார் வார்டன். ராதிகாவின் கையில் இருந்த பேனா ஒரு நிமிடம் நின்றது. அவினாஷ்,
எந்த மனிதன் தன்னை உயிரோடு எரிக்க சதி செய்தானோ அவனை சந்திக்க செல்வதில் அவளுக்கு எந்த ஆர்வமும் இல்லை. ஆனால் மறுநிமிடம் அவள் யோசித்தாள். எந்த கடந்த காலம் தனக்கு இவ்வளவு வேதனைகளை கொடுத்ததோ அந்த கடந்த காலத்திற்கு நிரந்தரமாக முற்றுப்புள்ளி வைக்க அவனுடன் ஒருமுறை நேருக்கு நேர் சந்திப்பது நல்லது என்று நினைத்தாள். அவள் வார்டனிடம் சம்மதம் தெரிவித்தாள். மறுநாள் காலை ராதிகா ஜெயிலின் அந்த பெரிய இரும்பு மற்றும் இருண்ட வாயிலுக்கு வெளியே நின்றாள். காவலர்களின் பரிசோதனைக்கு பிறகு அவள் பார்வையாளர் அறைக்கு அழைத்து செல்லப்பட்டாள். நடுவில் ஒரு தடிமனான கண்ணாடி திரை இருந்தது. அதற்கு பின்னால் ஒரு இரும்பு நாற்காலி இருந்தது. உள்ளே ஒரு விதமான நரகம் போன்ற நாற்றம் அடித்தது. சிறிது நேரத்தில் ஒரு போலீஸ் அவினாஷை அங்கே அழைத்து வந்தார். ராதிகா கண்ணாடிக்கு அப்பால் பார்த்தாள். அவளுக்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை. சிறி சமர்த் லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனத்தின் கம்பீரமான தோற்றத்துடன் விலை உயர்ந்த பிராண்டட் சூட் அணிந்து கோல்டன் பிரேம் கண்ணாடி அணிந்த அவினாஷ் அங்கே இல்லை. அந்த இடத்தில் மிகவும் மெலிந்த, உடல்நலம் குன்றிய, தாடி வளர்ந்த, அழுக்கடைந்த கைதி உடைய அணிந்த ஒரு பரிதாபமான மனிதன் நின்று கொண்டிருந்தான். அவனது கண்களுக்கு அடியில் கரும் வளையங்கள் விழுந்திருந்தன. முகத்தின் ஒளியே முற்றிலும் மறைந்து விட்டிருந்தது. அவினாஷ் நடுங்கும் கைகளால் கண்ணாடி பக்கத்தில் இருந்த இன்டர்காமை காதில் வைத்தான். ராதிகாவும் இங்கிருந்து போனை காதில் வைத்து கொண்டாள். ராதிகா, அவினாஷின் குரல் உடைந்தும் மிகவும் பலவீனமாகவும் இருந்தது. போனை பிடிக்கும்போது அவனது கைகள் நடுங்கின. ராதிகாவை கண்டதும் அவனது கண்களில் இருந்து அருவியாய் கண்ணீர் கொட்டியது. என்னை மன்னித்து விடு ராதிகா, என்னை மன்னித்து விடு. நான் பணமோகத்தில் எவ்வளவு குரடாகி விட்டேன் என்றால் ஒரு பாவமறியாத பெண்ணின் உயிரை எடுக்க துணிந்து விட்டேன். இன்று நான் இந்த 4 சுவர்களுக்குள் மக்கி கொண்டிருக்கிறேன். என் அந்த பிரம்மாண்டமான பணம், அந்த அரசியல் நண்பர்கள், என் போலி திமிர் எதுவும் யாருமே இன்று எனக்கு உதவ வரவில்லை. எல்லோரும் என்னை விட்டு போய்விட்டார்கள். எனக்கு இரவில் தூக்கமே வருவதில்லை. கண்களை மூடினாலே அந்த தீ பிளம்புகள் தான் என் கண் முன்னே நிற்கின்றன. மூச்சு திணறுகிறது. நான் நரக வேதனை அனுபவித்து வருகிறேன். ராதிகா, தயவு செய்து என்னை உள்ளபூர்வமாக மன்னித்து விடு. உன் மன்னிப்பு இல்லாவிட்டால் எனக்கு மரணம் கூட சாந்தமாக வராது என்று அவினாஷ் ஒரு சிறுவனை போல விக்கித்து அழுதான். அவனது குரலில் இருந்த அந்த பிச்சையும் பரிதாபமும் உண்மையானதுதான். ராதிகா மிகவும் அமைதியாக அவனை பார்த்தாள். அவளது மனதில் இப்போது அவன் மீது கோபமும் இல்லை, அருவருப்பும் இல்லை. ஒரு வகையான பரிதாபம் மட்டுமே இருந்தது. அவள் ஒரு பெருமூச்சு விட்டு மிகவும் உறுதியான குரலில் கூறினாள், அவினாஷ் சார், நீங்கள் என் வீட்டை எரித்தீர்கள். ஆனால் அந்த தீயிலிருந்து என் ஆத்ம பலம் இன்னும் வலிமையாக வெளியே வந்துள்ளது. நீங்கள் பணத்துக்காக மனித நேயத்தையே மறந்துவிட்டீர்கள். பணத்தின் பலத்தால் யாரின் உயிரையும் எடுக்கலாம், சட்டத்தை விலைக்கு வாங்கலாம் என்று நினைத்தீர்கள். ஆனால் மேலே இருக்கும் கடவுளின் நீதிமன்றத்தில் வக்கீல் வேலை செய்யாது என்பதை மறந்துவிட்டீர்கள். அங்கே கர்மாவின் கணக்கு மட்டும்தான் நடக்கும். மனிதன் செய்த பாவத்திற்கான பலனை இதே பிறப்பில் இதே பூமியில் தான் அனுபவிக்க வேண்டும். அவள் சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு தொடர்ந்தாள். இப்போது என் மனதில் உங்கள் மீது எந்த கோபமும் இல்லை. நான் உங்களை எப்போதோ மன்னித்து விட்டேன். ஏனென்றால் என் நேரத்தை உங்கள் மீதான கோபத்தை வளர்ப்பதில் செலவிடுவதை விட என்னை மரணத்தில் இருந்து மீட்ட அந்த நல்ல உள்ளங்களை நேசிப்பதில் செலவிட முடிவு செய்து விட்டேன். உங்களுக்கு உரிய தண்டனை கிடைத்துவிட்டது. இனி உங்கள் மீதமுள்ள நாட்களை உங்கள் பாவங்களுக்காக பிராயச்சித்தம் செய்வதில் கழியுங்கள். இவ்வளவு சொல்லிவிட்டு ராதிகா போனை கீழே வைத்தாள். அவினாஷ் கண்ணாடிக்கு பின்னால் கைகளை கூப்பி அழுது கொண்டிருந்தான். ராதிகா திரும்பி பார்க்கவே இல்லை. ஜெயிலின் அந்த பெரிய இரும்பு வாயிலை கடந்து வெளியே வரும்போது ராதிகா உணர்ந்தாள், இன்று அவளது மனதில் இருந்த மிகப்பெரிய பாரம் முற்றிலுமாக இறங்கிவிட்டது என்று. கர்மாவின் சக்கரங்கள் எப்படி சுழல்கிறது என்பதற்கான நேரடி சாட்சியை இன்று அவள் தன் கண்ணால் பார்த்திருந்தாள். அங்கிருந்து வெளியேறி அவள் நேராக முதியோர் இல்லத்திற்கு புறப்பட்டாள். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சாமந்தியை சந்திக்கும் ஆவல் அவளிடம் இருந்தது. அழகான முதியோர் இல்லத்தின் வாயிலுக்குள் நுழைந்ததும் ராதிகாவின் முகத்தில் ஒரு மகிழ்ச்சியான புன்னகை மலர்ந்தது. வழக்கம் போல் சாமந்திக்கு பிடித்தமான தின்பண்டங்களையும் பழங்களையும் அவள் உடன் எடுத்து வந்திருந்தாள். அவள் சாமந்தியின் அறையை நோக்கி நடந்தாள். அறையின் கதவருகே சென்றதும் ராதிகாவின் கால்கள் திடீரென நின்றன. அறையிலிருந்து யாரோ அழுகுரலும்
சிறுவர்களின் சிரிப்பொலியும் கேட்டன. ராதிகா மெதுவாக கதவை திறந்து உள்ளே பார்த்தாள். அவள் அதிர்ந்து போனாள். சாமந்தி தனது கட்டிலில் அமர்ந்திருந்தார். அவர் ராதிகா கொடுத்த அந்த அழகான சேலையை உடுத்தியிருந்தார். ஆனால் இன்று அவரது முகத்தில் ஒரு எல்லையற்ற தெய்வீக ஆனந்தம் வழிந்து கொண்டிருந்தது. அவரது காலடியில் ஒரு நடுத்தர வயது பெண் கீழே அமர்ந்து சாமந்தியின் மடியில் தலையை வைத்து விக்கி விக்கி அழுது கொண்டிருந்தார். 2 சிறுவர்கள் சாமந்தியை சுற்றி விளையாடி கொண்டிருந்தனர். அவரை தழுவி கொண்டிருந்தனர். ராதிகா புரிந்து கொள்ள அதிக நேரம் எடுக்கவில்லை. அவர்கள் சாமந்தியின் சொந்த மகளும் பேரப்பிள்ளைகளும் தான். ஆனால் இது எப்படி சாத்தியமானது? இன்ஸ்பெக்டர் சாவந்த் ராதிகாவுக்கு உதவிய போது சாமந்தியின் அதிகாரபூர்வ வாக்குமூலத்தை பதிவு செய்திருந்தார். அப்போது அவர் சாமந்தியின் சொந்தக்காரர்களை தேடியிருந்தார். சாமந்தியின் பழைய குடிசை பகுதி மக்கள் மூலமாக போலீசாருக்கு அவரது முகவரி கிடைத்திருந்தது. மகளுக்கு போலீசாரிடமிருந்து போன் வந்து ஒரு அனாதை பெண் தன் தாயை தெருவிலிருந்து தூக்கி வந்து ஒரு கௌரவமான இடத்தில் வைத்துள்ளாள் என்று தெரிந்தபோது அவளுக்கு தன் செயலை நினைத்து தாங்க முடியாத அவமானம் ஏற்பட்டது. பெற்ற தாயை முதுமை காலத்தில் ரோட்டில் பிச்சை எடுக்க விட்ட பாவமும் அவளை வாட்டியது. குற்ற உணர்ச்சியின் நெருப்பில் வெந்து போய் அவள் இன்று தனது தாயை தேடி அங்கே வந்திருந்தாள். அம்மா, அம்மா, என்னை மன்னித்து விடு அம்மா. நான் தவறு செய்து விட்டேன். என் கணவர் மற்றும் மாமியார் அழுத்தத்திற்கு அடிபணிந்து உன்னை வீட்டிலிருந்து துரத்தி விட்டேன். ஆனால் இன்றுதான் எனக்கு புரிந்தது தாயில்லாத மகளின் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமானது என்று. என்னை மன்னித்து விடு அம்மா. இனி உன்னை இங்கே தனியாக விட மாட்டேன். என் வீட்டிற்கு அழைத்து செல்கிறேன். உன் வாழ்நாள் முழுவதையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்று அந்த பெண் சாமந்தியின் காலில் விழுந்து அழுதாள். சாமந்தியின் கண்களில் இருந்தும் கண்ணீர் பெருக்கெடுத்தது. எந்த தாயின் இதயமும் தன் பிள்ளைகளிடம் கோபமாக இருக்க முடியாது. அவர் தன் மகளை தூக்கி இறுக்கமாக கட்டிக்கொண்டு அவரது தலையை தடவி கொடுத்தார். பைத்தியக்கார பெண்ணே, எந்த தாயாவது தன் மகளிடம் கோபப்படுவாளா? நீ வந்து விட்டாயே, அதுவே எனக்கு போதும். அவர் தன் பேரப்பிள்ளைகளையும் அருகில் அழைத்து முத்தமிட்டார். ராதிகா இதையெல்லாம் கதவருகே நின்று பார்த்து கொண்டிருந்தாள். அவளது கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தது. சாமந்திக்கு அவரது சொந்த குடும்பம் மீண்டும் கிடைத்துவிட்டது. ராதிகா லேசாக இருமிவிட்டு உள்ளே சென்றாள். ராதிகாவை கண்டதும் சாமந்தியின் முகம் இன்னும் மலர்ந்தது. அவர் தன் மகளிடம் ராதிகாவை காட்டி பெருமையுடனும் நெகிழ்ச்சியுடனும் கூறினார், சுமதி, பார், இவள்தான் என் 2வது மகள். நீ என்னை கண்டுகொள்ளவில்லை. ஆனால் நான் ரோட்டில் அனாதையாக நின்றபோது இந்த மகள்தான் எனக்கு சோறு போட்டாள். என் பழைய மொபைலை கொடுத்து என்னை இந்த அரண்மனை போன்ற வீட்டில் சேர்த்தாள். இன்று நான் உயிரோடு இருந்து உன்னை சந்திக்க முடிகிறது என்றால் அதற்கு முழு காரணம் இந்த ராதிகா தான். சுமதி ராதிகாவை பார்த்து கைகளை கூப்பி அருகில் வந்தாள். அக்கா, நீங்கள் செய்த உபகாரத்தை நான் 7 பிறவிகளிலும் தீர்க்க முடியாது. எந்த தாயை நான் கைவிட்டேனோ அவரை நீங்கள் உங்கள் சொந்த தாயை போல பார்த்து கொண்டீர்கள். நீங்கள் உண்மையிலேயே என் மூத்த சகோதரி. ராதிகா சுமதியின் கைகளை பிடித்து கீழே இறக்கிவிட்டு அவளை தழுவி கொண்டாள். சுமதி, உபகாரம் எல்லாம் ஒன்றுமில்லை. இவர்தான் என் உயிரை காப்பாற்றினார். அதனால்தான் நான் இன்று இங்கே நிற்கிறேன். இப்போது அம்மாவை உங்கள் வீட்டுக்கு அழைத்து சென்று நிறைய அன்பு கொடுங்கள். அவருக்கு இப்போது குடும்பத்தின் அன்புதான் தேவை. சாமந்தி ராதிகாவின் கையை பிடித்து அழுது கொண்டே கூறினார், மகளே, நான் வீட்டுக்கு போனால் உன்னை பார்க்க வரமாட்டேனா என்ன? கண்டிப்பாக அம்மா, நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்கள் கையால் டீ குடிக்க உங்கள் வீட்டுக்கு வருவேன். இது என் வாக்குறுதி. ராதிகா புன்னகையுடன் கூறினாள். அன்று மாலை ராதிகா முதியோர் இல்லத்தின் வாயிலில் நின்று கொண்டிருந்தாள். சாமந்தி தன் மகளுடனும் பேரப்பிள்ளைகளுடனும் சிரித்து பேசியபடி ஒரு ஆட்டோவில் ஏறி தன் சொந்த வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்தார். செல்லும்போது சாமந்தி ஜன்னல் வழியே கையை அசைத்தார். ராதிகாவும் தன் கண்களில் நீர் மல்க விடை பெற்றாள். மாலையின் சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. வானத்தில் ஆரஞ்சு நிறம் அழகாக பரவியிருந்தது. அந்த மறையும் சூரியன் ராதிகாவின் வாழ்க்கையில் இருந்த அத்தனை துயரங்களையும் சோகங்களையும் நிரந்தரமாக அடித்து செல்வது போல் இருந்தது. ராதிகா ஒரு நீண்ட நிம்மதியான பெருமூச்சை விட்டாள். அவளுக்கு உண்மையான அர்த்தத்தில் ஒரு விஷயம் புரிந்தது. மனிதன் செய்யும் நிபந்தனையற்ற உதவி, ஏழையின் தட்டில் போட்ட அந்த 20 ரூபாய் எதுவும் எப்போதுமே வீணாவதில்லை. இந்த பிரபஞ்சத்தில் கர்மா என்ற கண்ணுக்கு தெரியாத கேமரா எப்போதும் இயக்கத்தில் தான் இருக்கிறது.
நாம் என்ன விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்வோம். அவினாஷ் பேராசையும் குரூரத்தையும் விதைத்தான். அவனுக்கு இன்று இருளும் பரிதாபமும் கிடைத்தது. ஆனால் ராதிகா கிண்டி ஸ்டேஷன் படிகளில் ஆதரவற்று கிடந்த ஒரு பாவமறியாத மூதாட்டிக்கு நிபந்தனையற்ற அன்பை கொடுத்தாள். அதற்கு பதிலாக அவளுக்கு மரணத்தின் வாயில் இருந்து மறுவாழ்வு கிடைத்தது. சாமந்தியின் அந்த பழைய உடைந்த மொபைலும் அதில் இருந்த மங்கலான புகைப்படங்களும் வெறும் ஆதாரங்கள் அல்ல, அவை நியதி உண்மையான மற்றும் நியாயமான அன்பிற்கு வழங்கிய அங்கீகாரமாகும். ஒரு அறிமுகம் இல்லாத பிச்சைக்காரியின் தட்டில் போட்ட அந்த 20 ரூபாயும் அதற்கு பதிலாக கிடைத்த இந்த அற்புதம் நிறைந்த வாழ்க்கையும் அவளுக்கு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தன. ராதிகா காரில் ஏறினாள். தாம்பரத்தை நோக்கி வண்டியை திருப்பினாள். அவளது முகத்தில் இப்போது ஒரு அசைக்க முடியாத அமைதியும் நிலையான மகிழ்ச்சியும் நிலை பெற்றிருந்தது. உலகில் எந்த சொத்தாலும் விலைக்கு வாங்க முடியாத அந்த மகிழ்ச்சி மனித நேயத்தை காப்பதன் மூலமே கிடைக்கிறது. நன்றி.